கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நார்வேல இருக்காங்க, நார்வேல இருக்காங்களா? ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. ஓகே. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கிறதே தப்பு, ஆன்மை குறைஞ்சிரும் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் உண்மையா இல்லைன்னா என்ன? உங்ககிட்ட ரொம்ப நாளாக கேட்கணும்னு தோணுச்சு. அது எப்படி நீங்கள் அதை ஓவர் பண்ணீங்க? ஏன்னா அது இமேஜஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப கிராஃபிக்காக இருந்தது, ரொம்ப சீரியஸாக இருந்தது. அந்த இது இன்ஸ்டாகிராமே அதை ஹைட் பண்ணிடுச்சு. அந்த சர்ஜரி முடிச்சுட்டு அந்த திருப்பி எழுந்தமோ அந்த பெயின் இருக்குல்ல, பயங்கரம் பெயின். ஸோ அது பழுக்க ஒரு கம்பி எடுத்து காய்ச்சி அந்த அவங்க அந்த தைஸில் சொருவணும் எப்படி இருக்கும் அப்படி ஒரு பெயின். அப்போ நின்று இருக்கேன். அவங்க பேர்லாம் சொல்ல விரும்பல, பட் வெயிட் பண்ண வைப்பாங்க. ஓகேப்பா தம்பி, நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. டெஸ்ட் பண்ணுறாங்க, உங்களோட இதை டெஸ்ட் பண்ணுறாங்க. இதில் நிறைய பேர் வந்து இல்லைப்பா அதெல்லாம் டெக்னிக்லாம் சொல்லி தர முடியாது, ஓகே, ஸோ உனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, நீ வந்து உடம்பு நல்லா எப்படி இருக்கா, நீ தான் பந்தா பண்ணுறது தான். லைக் நிறைய பேருக்கு ரயில்வேஸில் ஆத்லெட்டாக இருந்தால் ரயில்வேஸில் ஜாப் கிடைக்கும் அப்படின்றாங்க. அப்படின்னா என்னது, ரயில்வேஸில் என்ன ஜாப் உங்களுக்கு கொடுக்குறாங்க? ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போது. Hello everyone and welcome back to our 5th episode in Reaching Out with ReachKick. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா we have a very special guest by the name of Mohan Subramaniam or Mr. India or 2-time silver medal champion Mr. World. Yes, you heard me right. We have Mr. India and 2-time silver medal champion Mr. World in the flesh, in the spotlight. நம்ம கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல போகிறாரு. So don't forget to watch until the end of the video. அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அவரோட பேஷன் ஃபார் பாடி பில்டிங் பற்றி மட்டும் இந்த பாட்காஸ்ட்டை வைக்க போகிறதில்ல. வி ஆர் ஆல்சோ கோயிங் டு பி டைவிங் டீப் இன் டு எப்படி அவர் இந்த பேஷனை ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபைனான்ஷியல் கரியராக மாற்றினாருன்ற ஹிடன் சீக்ரெட்ஸ் அண்ட் டிப்ஸ் கூட நம்மளோட ஷேர் பண்ண போகிறாரு. ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு வாட்ச் அண்டில் தி எண்ட். அண்ட் நீங்கள் ஒரு ஃப்ரீலான்ஸராக இருந்தீங்கன்னா டோன்ட் ஃபர்கெட் டு செக் அவுட் reachkick.com. We have a wide variety of services that help you stand out to your clients and present yourself in the best way possible. So check out reachkick.com and let's get right into the video. So hi, welcome Mr. Mohan Subramaniam sir. எங்கள் பாட்காஸ்ட்டுக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம டாபிக்ஸ் எதை பற்றி பேச போகிறோன்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட சைல்ட்ஹுட் எப்படி நீங்கள் வந்து க்ரோ அப் பண்ணீங்க, அப்புறம் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து வந்தது, அப்புறம் எப்படி உங்கள் இன்ஸ்பிரேஷனாக கரியராக மாற்றுனீங்க, அப்புறம் கரியரில் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனீங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம மேஜராக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து சைல்ட்ஹுட் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களோட சைல்ட்ஹுட் எப்படி இருந்தது? நீங்கள் வந்து சின்ன வயசில் எந்த மாதிரி ஆகணும்னு ஒரு ட்ரீம் வச்சுருந்தீங்க, அந்த ட்ரீம் இப்போ அச்சீவ் பண்ணிங்களா? சைல்ட்ஹுட்டில் எனக்கு படிக்கும் போதே வந்து எனக்கு ஒரு இன்ஜினியர் அந்த மாதிரி ஆகுறதும் எனக்கு வந்து லைக் ஒரு அத்லெட் ஆகணும், ஓகே, ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. பட் அது எப்படி ஆகணும்னு சொல்லிட்டு தெரியாது. ஓகே, ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன், பட் அவ்வளோ இதுக்கு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லல, பட் ஒரு 3rd 4th அந்த மாதிரி பண்ணுவேன். ஸ்போர்ட்ஸில் பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, பட் அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியாது. ஓகே, சின்ன வயசுலேருந்தே யாராவது நல்ல ஒரு ஃபிசிக் வச்சுருந்தாங்கன்னா ரோட்டில் பார்க்கும்போது ரிசைக்கிள்லாம் எடுத்துகிட்டு அவங்களுக்கு திரும்பி பார்த்துட்டு ஓகே நம்மளும் வந்து பெரிய ஆகணும், இந்த மாதிரி ஆகணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து சின்ன வயசுலேயே ஒரு தாட் இருந்துச்சு. லைக் நியூஸில் வந்து இந்த மாதிரி இந்த பாடி பில்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் வரும் இல்லையா, அப்பயும் வந்து அது பார்க்கும்போது ஓகே சூப்பராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். எங்கள் அப்பா வந்துட்டு இதெல்லாம் பார்க்கக்கூடாது ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணுவாங்க. பட் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபிசிக் வச்சுக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் வந்து சின்ன வயசுலேருந்து நேச்சுரலாகவே டெவலப் ஆகிடுச்சு. ஓகே, ஓகே. ஸோ நீங்கள் வந்து 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்தே நீங்கள் பாடி பில்டிங் தான் கோல்ன்ற மாதிரி வச்சிங்களா? அதாவது உங்களோட ஒரு ட்ரீம் இப்படி அச்சீவ் பண்ணால் நல்லா இருக்குமே, எனக்கும் இது கிடைச்சா. 3rd ஸ்டாண்டர்டில் வந்து பாடி பில்டிங்னா என்னன்னே தெரியாது. ஓகே, ஒரு நல்ல ஃபிசிக் வச்சுக்கணும், நல்லா பார்த்தா நல்லா, நம்மளை பார்த்தா நல்லா, நான் ஒரு 4 பேர் திரும்பி பார்க்கணும், அந்த மாதிரி ஒரு தாட். ஏன்னா நான் ரோட்டில் யாரும் நல்ல ஃபிசிக் இருக்காங்க, நான் அவங்கள போகும்போது திரும்பி பார்த்துட்டு நின்று திரும்பி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போவேன். ஸோ அந்த மாதிரி நம்ம 4 பேர் திரும்பி பார்க்கணும் ஒரு ஆசை, ஒரு ஆஸ் அ சைல்டாக ஒரு ஆசை. ஓகே, ஓகே, ஓகே. ஸோ உங்களுக்கு 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த மோட்டிவேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. எப்போ நீங்கள் அதை சீரியஸாக எடுக்க ஆரம்பிச்சிங்க? எப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஜிம் ஜாயின் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் ஜிம் வந்து பார்த்தீங்கன்னா நான் 12th எக்ஸாம் முடித்தேன் இல்லையா, முடிச்ச அடுத்த நாளே வந்து என் கூட ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஓகே, அவங்க போய் ஜாயின் பண்ணிட்டான். நாங்கள் எல்லாம் ஒன்றா போகிறதா பிளானு. எனக்கு முன்னாடி அவங்க போய் ஜாயின் பண்ணிட்டான். அப்போ எங்கள் ஃபாதர்கிட்ட போய் கேட்குறேன், டாடி எனக்கும் ஜிம் போகணும். அவர் வந்து ஆக்சுவலாக வாலிபால் பிளேயர். அவருக்கு வந்து ஜிம்மில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜிம் போனால் பையன் கெட்டு போயிடுவான் அப்படின்ற ஒரு தப்பான அபிப்பிராயத்தை அவர் கொடுத்துட்டாங்க. ஸோ நீ ஜிம்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணார். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன், ஒரு நாள் வீட்டுக்கு வராமல் ஒரு பீச்சில் போய் உட்காந்துக்கிட்டேன், ஃபோனில் ஆஃப் பண்ணிட்டு. ஓகே, சாப்பிடவும் இல்லை. அப்போ ஈவினிங் ஃபோன் பண்ணுறாரு,
ஃபாதர் ஃபோன் பண்ணிட்டு எங்கடா இருக்க அப்படின்னாரு. இல்லை நீங்கள் தான் அலோவ் பண்ண மாட்டீங்க, நான் வரல வீட்டுக்கு அப்படின்னா. சரி போ வா, எங்கே இருக்க அப்படின்னா, பீச்சில் இருக்கேன், கிளம்பி வீட்டுக்கு வா, நாளிலேருந்து போ. அப்படிதான் நான் அது வந்து ஒரு எங்கள் ஃபாதர் ஒரு ஒரு த்ரிட்டன் பண்ணி பயமுறுத்தி தான் ஜிம் ஜாயின் பண்ணது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஜிம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அதாவது உங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாங்களா? இல்லை உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா? எல்லாருமே 12th முடிச்சுட்டு எல்லாருமே ஜஸ்ட் ஒரு ஹாலிடேஸை வந்து நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நாங்கள் போனோம். எல்லாருமே பிகினர்ஸ் தான். நானும் அதுக்கு முன்னாடி ஜிம்லாம் போனது கிடையாது. பட் வீட்லேயே வந்து புல்லப்ஸ், புஷ்அப்ஸ், இந்த மாதிரி ஒரு ஜம்பிங், இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டுருப்பேன். ஓகே. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட்டாக 3 பேரும் போகிறோம். அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் போனது வந்து ஒரு சின்ன ஜிம் தான், பெரிய ஜிம்லாம் கிடையாது. ஓகே. அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு ஒர்க் அவுட் சொல்லி கொடுத்தவங்க வந்து டிரைவர், கார் டிரைவர், ஓகே, பார்பர் ஷாப்பில் முடி வெட்டுறவங்க, அதுக்கப்புறம் மேசன்ஸ். ஸோ இவங்க தான் வந்து எனக்கு இந்த டம்பிள் மாஸ்டர் வந்து ரொம்ப ஏஜ்டானவர். ஸோ அவரை கூப்பிட்டு இது மாதிரி அந்த புது பையன் அவருக்கு சொல்லி கொடுத்துரு அப்படின்னாங்க. ஸோ அவங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்தாங்க. அது கரெக்டாக தப்பான்னு தெரியாது, பட் அவங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லி கொடுத்தது. ஓகே. ஸோ தேவர் த ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு ஜிம்? ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸர் ஆஸ் மாஸ்டர் இது மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க தான் எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. அவங்க தம்பி இதெல்லாம் ஒன்றும் இல்லை, பண்ணலாம், நீயும் பண்ணலாம், வெயிட்லாம் லிஃப்ட் பண்ணுறதும் பெரிய விஷயம் கிடையாது. ஓகே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அந்த இன்ட்ரெஸ்ட்டாக போனதுனால ஈஸியாக. ஓகே. ஓகே, இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஜிம்மை வந்து அதே மைண்ட் செட்டோட தான் ஜாயின் பண்ணுறாங்க. ஒரு ஃபிசிக் பார்க்க நல்லா இருக்கணும், இது பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் ஜிம்முக்குள்ளே போய் சேர்ந்து நிறையா கற்றுக்குறாங்க. ரியாலிட்டி எப்படி இருக்குது, ஃபிசிக் வந்து மற்றவங்க பார்க்குறத விட நம்ம வந்து பார்த்து நம்ம அதில் ஒரு கான்ஃபிடென்ஸ் கெயின் பண்ணுறது தான் உண்மையான ரிசல்ட்டுன்ற மாதிரி போகிறாங்க. அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? உங்களோட ஒப்பீனியன் என்ன? எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் இருந்தால் தான் ஃபிசிக் நல்லா இருக்குது அப்படின்னு ஏதாவது இருக்கா, இல்லைன்னா செல்ஃப் வேலிடேஷனே போதும் ஜிம் ஃபிசிக்கில் அப்படின்ற மாதிரி ஒரு ஸோ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, நான் இன்னொருத்தரை பார்த்து நான் அதை காப்பி பண்ணி என் உடம்பு டெவலப் பண்ணணும்னு சொன்னீங்களா, இல்லை நான் என்னோட இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்து நானே வந்து அது சாட்டிஸ்ஃபைட் ஆகிறேன் அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்லைங்க, நான் என்ன கேட்குறேன்னா, சில பேர் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது செல்ஃப்ன்றதை விட மற்றவங்க என்னை பார்த்து நல்லா ஒரு மாதிரி இதாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து வெயிட் கம்மி பண்ணணும், எனக்கு வெயிட் ஏறணும் அப்படின்னு ரொம்ப செல்ஃப்டாக இருப்பாங்க. ஸோ வேலிடேஷன் அப்படின்றது வந்து ஒரு ஒரு நிறைய டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கு. ஓகே, as a self validation இல்ல அதர்ஸ்க்காக பண்றீங்க? சோ as a யங்ஸ்டரா வந்து எல்லாருக்குமே வந்து நம்ம 4 பேர் நம்மள திரும்பி பார்க்கணும்ன்ற ஒரு இது இருக்கும். ஸோ டு பி ஃப்ராங்க் எனக்கும் அந்த இதெல்லாம் இருந்துச்சு. பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் வந்து நான் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆனேன், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பிளாட்டியூ பாயிண்ட் ரீச் ஆகும் இல்லையா. ஸோ அப்போ நான் ஏன் வளர மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட செல்ஃப் கொஸ்டின் பண்ணிக்கிட்டு நான் இதை எப்படி நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ 12th எக்ஸாம் இப்போ படிக்கும்போது ஒரு 3-4 months நம்ம எக்ஸாமுக்கு சில ப்ரிப்பேர் ஆகும்போது நான் ரொம்ப கொஞ்சம் குண்டாயிட்டேன். ஒரு 70 kg இருந்தேன்னா வந்து 82 kg வரைக்கும் போயிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு வெயிட் குறைக்கணும், நல்ல ஒரு ஷேப் வரணும் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பீரியட் ஆஃப் டைம் மக்கள் நீங்கள் சொன்ன மாதிரி அதர் பீப்புள் திரும்பி பார்க்குறாங்க. அது ஒரு பர்மனண்ட்டான ஒரு சந்தோஷம் கிடையாது. ஸோ நம்ம எவ்வளோ டெவலப் ஆனோம், நம்மளோட செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடாக நம்ம இருக்கோமா அப்படின்றது வந்து போக போக ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அதை நான் புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். ஸோ எனி சக்ஸஸ்ஃபுல் ஆத்லெட்டுக்கு வந்து எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் தாண்டி செல்ஃப் வேலிடேஷன் இருந்தால் தான் நம்ம அந்த ஃபுல் டிசிப்ளினோட பண்ண முடியும்னு சொல்கிறீங்க. ஓகே, மூவிங் ஆன். இப்போது வந்து எப்போ நீங்கள் வந்து ஸ்டேஜ் ஏறலாம், அதாவது பாடி பில்டிங் ஸ்டார்ட் பண்ணிங்க அண்ட் தென் ஒரு டீசென்ட் ஃபிசிக் பண்ணதுக்கப்புறம் யாராவது உங்களை புஷ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, ஸ்டேஜ் ஏறுங்க, உங்கள் பாடி பர்ஃபெக்டாக இருக்குது, ஸ்டேஜ் ஏறுக்குன்னு யாராவது உங்கள் லைஃப்பில் புஷ் பண்ணாங்களா அந்த மாதிரி? கண்டிப்பாக அது மாதிரி இருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் ஜிம் போனோம் இல்லையா, அந்த மாஸ்டர் இருக்கார் இல்லையா, அப்போ மிஸ்டர் காலை பண்ணி இப்போ வந்து அவர் இறந்துட்டாரு, ஏன்னா ஏஜ் ஆகி இறந்துட்டாரு. ஓகே. ஸோ அவர் ஃபர்ஸ்ட் என்னை பார்க்கும்போது அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார், ஃபிசிக் ரொம்ப நல்லா இருக்கு, ஸோ நீ வந்து காம்படிஷன் பண்ணலாம், ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஸ்டாண்டர்ட் பண்ணுற அளவுக்கு உனக்கு கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட தாட்ஸில் ஃபீட் பண்ணிக்கிட்டே இருப்பார். டெய்லி சொல்லுவார், ஒரு 4 பேர் முன்னாடி கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த பையன் வந்து ஃபியூச்சர் நல்லா பிரைட்டாக வருவான் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பார். பட் எனக்கு அவர் சொல்கிறது 100% உண்மையான்றது எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை. பட் ஓகே, ஹீஸ் மோட்டிவேட்டிங் மீன் சொல்லிட்டு நானும் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் எங்கள் ஃபாதர் வந்து ஒரு 19 years ஓல்டு இருக்கும்போது, நான் 19 years ஓல்டு இருக்கும்போது தவறிட்டார். ஸோ அந்த டைமில் வந்து வீட்டிலே இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டைமில் எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருந்துச்சு. அப்போ வந்து எங்கள் மாஸ்டர் வந்து ஒரு வாட்டி சொல்கிறாரு, இந்த மாதிரி யூனிவர்சிட்டி காம்படிஷன் வரும்,
ஸோ நீ இது மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பார்ட்டிசிபேட் பண்ணு. ஸோ நானும் யோசித்தேன், ஸோ இந்த டிப்ரெஷன் வந்து வெளில வரணும், நம்ம ஏதாவது பண்ணணும், ஸோ இதுலேருந்து மூவ் ஆன் ஆகணும். ஸோ ஏன்னா அவரோட தாட்ஸ் எனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டே இருந்துச்சு. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட்டு. ஸோ அப்போ வந்து மாஸ்டர் ஹெல்ப் பண்ணுங்க. நான் வந்து பவர் லிஃப்டிங் ஃபஸ்ட்டு பண்ணேன். ஆஸ் அ பாடி பில்டராக இல்லாமல் பவர் லிஃப்டிங் காம்படிஷன் பண்ணேன். ஸோ மாஸ்டர் இது பண்ணுங்கன்னு சொன்னால் அவர் எனக்கு வந்து நீ பண்ண முடியும்னு சொல்லி புஷ் பண்ணார். ஸோ பவர் லிஃப்டிங்கில் இன்டர் காலேஜ் ஃபர்ஸ்ட் வாட்டி பிரான்ஸ் பண்ணேன். பாடி பில்டிங்கில் டாப் 20 கூட வரல. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் எலிமினேஷனில் நின்று செகண்ட் எலிமினேஷனில் வாஷ் அவுட். ஸோ போனேன். ஸோ அங்கே வந்து திரும்பி வரும்போது ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஒருத்தவன் நல்லா இருப்பான் இல்லையா அந்த கேட்டகரியில், திரும்பி பார்த்துட்டு நான் எனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டேன், ஸோ என்னைக்காவது ஒரு நாள் நானும் அவனை மாதிரி வருவேன், நானும் கோல்டு மெடல் அடிப்பேன். அந்த கேட்டகரி நான் ஃபுல்லாக நின்று பார்த்தேன். சார் நம்ம தோத்துட்டோம்னு சொல்லிட்டு போல, அந்த கேட்டகரி ஃபுல்லாக நின்று பார்த்துட்டு ஸோ நம்மளும் ஒரு நாள் அவனை மாதிரி ஆகணும் அப்படின்றத நான் எனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு வந்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னை வந்து இது மோட்டிவேஷன் பண்ணி என்னை புஷ் பண்ணி பண்ண வச்சது எங்கள் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் சார் காலை பண்ண அவர் தான். ஓகே. அதுக்கப்புறம் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஏறினீங்க பார்த்தீங்களா, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜ் ஏறி இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி இருந்ததுன்னு. ஆனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜ் ஏறி வின் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, ஆன் ஸ்டேட் லெவல் ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, எப்படி ஃபீல் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் டைம் வின் பண்ணும்போது? ஃபர்ஸ்ட் டைம் வின் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ ஏன்னா இவ்வளோ நாளாக அது பண்ணிக்கிட்டே இருக்கும், நம்மளுக்கு வந்து தோல்விகள் மட்டும் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டைம் வின் பண்ணும்போதும் ஆக்சுவலாக நான் சில்வர் மெடல் வின் பண்ணேன். அது இன்டர் காலேஜ் நெக்ஸ்ட் இயர் சில்வர் மெடல் வின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வாட்டி வாஷ் அவுட். ஓகே, ஐம் வெரி ஹாப்பி ஃபார் தி சில்வர் மெடல். பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் மெடல் அதாவது கோல்டுக்கு தான் வந்து யூனிவர்சிட்டி செலெக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ ஐ வாஸ் ஹாப்பி ஃபார் மை சில்வர் மெடல், பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு ஒர்க் மோர் அப்படின்றது என்னோட மைண்ட்குள்ளே இருந்துச்சு. ஸோ எப்பயுமே நான் வந்து இந்த வெற்றினால சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு ஓகே இட் இஸ் எண்ட் ஆஃப் த கேம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கல. ஸோ இதுக்கு மேலே போகணும், இதுக்கு மேலே இது எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் த ஸ்போர்ட்டில் ரீச் பண்ணணும் அப்படின்றது மைண்ட்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா காலப்பன், இப்போ அவர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ சைட் அவங்க ரொம்ப ரொம்ப ஓல்டு ஏஜாக இருந்தாங்க அப்படின்னு. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்க ஏஜ் கேப்னால நிறைய நியூ டெக்னிக்ஸ் ஏதாவது வந்து அவங்களால கொடுக்க முடியாது. அப்போ நீங்கள் ட்ரான்சிஷன் ஆனீங்களா இன்னொரு மாஸ்டர்கிட்ட போய் கற்றுக்கிட்டீங்களா? அந்த ஜேர்னி எப்படி இருந்தது உங்களுக்கு? ஆக்சுவலாக அவரால் கொடுக்க முடியலன்னு கிடையாது, அவருக்கு என்ன தெரிஞ்சதோ அதை ஒரு 100% சொல்லி கொடுத்தாரு. ஓகே. ஸோ எப்பயுமே நான் வந்து ஒரு கோச்சை குறைய சொல்ல மாட்டேன், ஏன்னா அவருக்கு என்ன தெரியுமோ அதை எனக்கு 100% சொல்லி கொடுத்தாரு. ஓகே. ஸோ அவர் 1970s 1980s அவர் கரியரே முடிச்சிட்டாரு. ஓகே. ஸோ அந்த டைமில் அவர் என்ன பண்ணாரோ அதை எனக்கு 100% ஸோ மேலே கூட மோட்டிவேட் பண்ணி சொல்லி கொடுத்தாரு. பட் ஓகே ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 3 to 4 காம்படிஷன்ஸ் தோத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ என் கூட இருக்கவங்களாம் பயங்கரமாக லைக் ரவுண்டாக மசில் பெல்லிஸ்லாம் பெருசாக இருக்குது. ஸோ நம்மளுக்கே அந்த மாதிரி ஆக மாட்டேங்குது. நம்மளும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், டெய்லி 2 times ஒர்க் அவுட் பண்ணுறோம், லைக் 3 hours ஒர்க் அவுட் பண்ணுறோம். பட் எங்கே லேக் ஆகுது, நம்ம டயட் சரியாக பண்ணலையா, இல்லை நம்ம வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணுறோம் அப்படின்றது என் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ என் ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணுறேன், டைம் என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஏன்னா அவர் என் காம்படிஷன்லாம் கூட வருவார். ஸோ அப்போ ஒரு வாட்டி என் ஃப்ரெண்டு வந்து அவர் ஒர்க் அவுட் பண்ணுற ஜிம்மில் வந்து ஒரு பெரிய ட்ராஃபி பார்க்குறாரு. பார்த்துட்டு என்கிட்ட வந்து சொல்கிறாரு, எங்கள் ஜிம்மில் ஒரு பெரிய ட்ராஃபி பார்த்தேன், வெள்ளையா ஒரு பையனையும் பார்த்தேன். ஸோ அநேகமாக அவரோட ட்ராஃபி தான் நினைக்கிறேன், நான் அவர் போய் யாருன்னு கேட்குறேன், விசாரிச்சுட்டு நான் அவரை முடிஞ்ச அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அவர்கிட்ட போய் கேட்குறாரு. அவர் பேர் ஹரிபாபு, அவர் தான் இப்போ என்னோட கோச். லைக் லாஸ்ட் ஒரு 15-16 இயர்ஸாக அவர் தான் ட்ரெயின் பண்ணுறாரு. ஓகே. ஸோ அவர்கிட்ட போய் கேட்குறாரு, இந்த மாதிரி அண்ணா நீங்கள் யாருன்னு கேட்குறேன். அவர் சொல்கிறார், நான் வந்து மிஸ்டர் இண்டியாப்பா. எப்போனா அது 2009 அப்போ வந்து மிஸ்டர் இண்டியாப்பா நான் அப்படின்னு சொன்னேன். நான் சூப்பர்ண்ணா, அது மாதிரி என் ஃப்ரெண்டும் ஒருத்தவங்க ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனால் வின்னே பண்ண முடியல, எங்கே தப்பு பண்ணுறான்னு சொல்லிட்டு அவனால் அனலைஸ் பண்ண முடியல. ஸோ அதர் பீப்புள்கிட்ட போய் கேட்டாலும் தம்பி இதெல்லாம் சீக்ரெட்ப்பா சொல்ல முடியாது. ஏன்னா அப்போலாம் வந்து யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நானும் நிறைய பேர் வீட்டு வாசலில் போய் நின்று இருக்கேன், ரொம்ப நேரம் நின்று இருக்கேன். ஜஸ்ட் அவங்க என்னை பார்த்து ஒரு ஹாய் சொல்லி ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல மாட்டாங்களான்னு சொல்லிட்டு 3 hours 4 hours போய் நின்று இருக்கேன். அவங்க பேர்லாம் சொல்ல விரும்பல, பட் வெயிட் பண்ண வைப்பாங்க. ஓகேப்பா தம்பி நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. டெஸ்ட் பண்ணுறாங்க, உங்களோட இதை டெஸ்ட் பண்ணுறாங்க. இதில் நிறைய பேர் வந்து இல்லைப்பா அதெல்லாம் டெக்னிக்லாம் சொல்லி தர முடியாது, ஓகே, ஸோ உனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, நீ வந்து உடம்பு நல்லா எப்படி இருக்கா, நீ தான் பந்தா பண்ணுறது தான், ஸோ உடம்புலாம் வந்து பாடி பில்டிங் செட் ஆகாது, இந்த மாதிரி டிமோட்டிவேஷன் தான் பண்ணாங்க. ஓகே. ஸோ திஸ் பர்சன் ஹரிபாபு, ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறார் என் ஃப்ரெண்டுக்கிட்ட, நீ வா அவனை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஃபோனில் பேசினார். அப்படி நேரில் வாப்பா நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோடனே பார்த்துட்டு உனக்கு காம்படிஷன் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஆமாம் நான் எனக்கு பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆல்ரெடி 2 to 3 times பண்ணியிருக்கேன். ஸோ மோர் தென் 3 times கூட பண்ணியிருக்கேன், பட் என்னால் வின் பண்ணவே முடியல.
நான் எங்கே லேக் ஆகிறேன் எனக்கு தெரியல அப்படின்னா சரி ஓகே நீ வா அவன் ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்போ வந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தார். ஸோ இப்போ இதுலேருந்து ஸோ இது வரைக்கும் நான் வின் பண்ணது மேலும் வின் பண்ண போகிறது எல்லாருமே அவர்னால தான். ஸோ ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா ஆஸ் அ 19-year-old பாய் வித்தவுட் அ ஃபாதர், நாட் ஃப்ரம் அ குட் பேக்ரவுண்ட், எங்கள் அம்மா டெய்லர் தான். ஸோ அந்த டைமில் என்னால் ஒரு ஃபீஸ் பே பண்ண கூட என்னோட தகுதி இல்லை. ஸோ அப்போ அவர்கிட்ட போய் நிற்கிறேன், நின்று இது மாதிரி ஹெல்ப் பண்ண முடியுமா கேட்குறேன். அதர்ஸ்ட்டும் போய் நின்னேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, சொல்லித்தர முடியாது அப்படி சொல்லி அலட்சியப்பட்டு தான் அனுப்பிச்சாங்க. இந்த பர்சன் மட்டும்தான் ஓகேவா நீ யார் என்ன பேக்ரவுண்ட் இவனுக்கு கெப்பாசிட்டி இருக்காலாம் பார்க்கல, நீ வா உனக்கு கைட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் தான் என்னை ஒரு ஸ்டூடெண்ட்டாக எடுத்துக்கிட்டு இது வரைக்கும் அவர் வந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவல்லேருந்தே கைட் பண்ணிட்டு தான் இருக்காரா? ஆமாம். ஓகே. ஸோ நீங்கள் வின் பண்ணதே ஃபர்ஸ்ட் இன்டர் காலேஜ் வின் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா? ஆமாம். ஃபர்ஸ்ட் தோத்ததுக்கு அப்புறம் தான் இந்த பர்சனோட இன்ட்ரடக்ஷன் கிடைச்சது. ஓகே. ஸோ அந்த செகண்ட் மெடல் வின் பண்ணது அவர் சொல்லி கொடுத்ததுலேருந்து தான். ஓகே. ஸோ எல்லாமே அவர் சொன்னது. ஓகே. கோச் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து எப்படி இருக்கும்? அதாவது உங்களோட கோச்சுக்கிட்ட நீங்கள் எப்படி நடந்துப்பீங்க? ஒரு கோச் உங்ககிட்ட எப்படி நடந்துப்பாங்க? எப்பவுமே உங்களோடயே இருப்பாங்களா? உங்களோட டயட்டை எப்பவுமே மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்களா? எப்படி இருக்கும் ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் ஒரு கோச் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப்? ஸோ எங்கள் டைமில் ஃபிட்னஸ் கோச்சஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் ரிலேஷன் பார்த்தீங்கன்னா வந்து கோச் என்ன சொன்னாலும் நாங்கள் வந்து திரும்பி ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டோம். இதை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொன்னால் எங்கள் கோச் சொல்லுவார், இதை டயட் பிளான் போட்டு கொடுத்து இதை பண்ணு அப்படின்னு சொன்னால் நான் திருப்பி இது மாதிரி இதை ஆட் பண்ணிக்கலாம்னு கூட கேட்க மாட்டேன். ஏன்னா எங்களுக்கு பயம்ன்றதே ஒரு பக்தி, குரு பக்தி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ இருக்க பசங்க அப்படி கிடையாது. நான் உனக்கு பே பண்ணுறேன், நீ உனக்கு செட் ஆகலையா நான் இன்னொருத்தருக்கு பே பண்ணுறேன், அவரு செட் ஆகலையா இன்னொருத்தர், அவர்ல இன்னொருத்தர். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லுவேன்னா ஃபஸ்ட்டு உங்கள் கோச்சை ட்ரஸ்ட் பண்ணுங்க. அந்த பர்சன் கூட நீங்கள் என்ன ட்ராவல் பண்ணுங்க, உங்களுக்கு ரிசல்ட்டே வரலையா என்னன்றது உங்கள் கோச் கிட்ட உட்காந்து அனலைஸ் பண்ணுங்க, ஏன் நான் எங்கே தப்பு பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோச் அவருடைய இது ப்ரோட்டோகால் போட்டு கொடுப்பாரு. ஸோ இந்த பசங்க வந்து வெளில போய் சாப்பிடலாம், கோச்சுக்கு தெரியாம ஏதாவது பண்ணலாம், ஒர்க் அவுட் டிசிப்ளினாக பண்ணாமல் இருக்கலாம். ஸோ நம்ம மேலேயே தப்பு வச்சுக்கிட்டு ஒரு கோச்சை சொல்ல முடியல. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்றத உங்கள் கோச் கூட உட்காந்து ஃபஸ்ட்டு நம்ம எங்கே தப்பாக போகிறோன்றதை அனலைஸ் பண்ணுங்க. ஓகே. அதுக்கப்புறம் நம்ம கோச்சை குறை சொல்லலாம். நம்ம மேலே தப்பு இருக்கா இல்லை கோச் மேலே தப்பு இருக்கான்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சைடு வந்து 100% நம்ம 100% கரெக்டாக இருக்கனா ஓகே அப்படின்றத நீங்கள் உங்கள்கிட்ட கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம செல்ஃபாக ஒரு கொஷின் கேட்டுக்கோங்க, 100% கரெக்டாக இருக்கீங்களா, அப்புறம் ரிசல்ட் ஏன் வரலன்றது உங்கள் கோச் கிட்ட கேளுங்க, உட்காந்து பேசுங்க. ஸோ அதுக்காக நான் வந்து எங்கள் கோச் சரியாக ட்ரெயின் பண்ணலன்னு சொல்லிட்டு தேவையில்லாத வதந்திகளை பரப்பிட்டு இன்னொரு கோச் மாற்றுறதோட ஃபஸ்ட்டு உட்காந்து பேசுங்க, இது செட் ஆகலையா அதுக்கப்புறம் என்ன பண்ணுமோ அதை நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கா எப்படியோ ஒரு கிளையண்ட்டோட, அதாவது கிளையண்ட் நீங்கள் சொல்கிற இதை வந்து நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, வந்து உங்கள்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஆயிருக்கா உங்களுக்கு உங்கள் கிளையண்ட்டோட? லைக் என்னோட கேரியரில் 100 பாடி பில்டர்ஸ் கிட்ட நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். 100 பாடி பில்டர்ஸ் மட்டும். ஓகே. முன்னாடிலாம் நாங்கள் சார்ஜஸ் வாங்காமே பண்ணியிருக்கோம். ஓகே. லைக் 2017க்கு மேலே. ஸோ இந்த பசங்களுக்குலாம் ஒரு நம்ம ஃப்ரீயாக ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்கும்போது அதுக்கு வேல்யூ இல்லை. ஸோ நம்ம ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்கறதுனால நமக்கு சொல்கிறது வந்து அது வந்து அவங்க வந்து நம்ப மாட்டேங்கிறாங்க. ஸோ இது கரெக்டாக தான் நான் சொல்கிறேன், இவன் வந்து நம்ம ஈஸியாக கிடைச்சிட்டோமே அப்படின்ற ஒரு அலட்சியம் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் மட்டும் இல்லை எல்லாருமே இந்த இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்குமே இப்போ வந்து பே பண்ணால் மட்டும்தான் கோச் பண்ணுறாங்க இப்போலாம். எங்கள் கோச்லாம் எனக்கு பேமெண்ட் வாங்கினதே கிடையாது. ஓகே. ஸோ ஒரு 2017 மாதிரி நானே என்னை பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் எங்கே தப்பு பண்ணுறேன்னா அவர்கிட்ட போய் நிற்பேன், நான் தப்பு பண்ணுறேன், எங்கே தப்பாக போகிறேன். ஸோ நான் ஏன் பேமெண்ட் வாங்கினேன்ற சொல்கிறேன்னா ஏன்னா அவர் என் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நான் சொல்லணும் இந்த டைமில். ஸோ அது மாதிரி நான் போய் கேட்பேன், நான் எங்கே தப்பாக போகிறேன் அப்படின்றத நான் போய்ட்டு என்ன கேட்பேன். ஆனால் இப்போ இருக்க பசங்க வந்து அவங்களே ஃபஸ்ட்டு கரெக்டாக இல்லை, பட் கரெக்டாக இல்லாமல் கோச்சை போயிட்டு நீங்கள் வந்து சரியாக ட்ரெயின் பண்ணல, ஸோ அதனால தான் நான் வந்து தப்பாக போகிறேன். நான் ஃபஸ்ட் சொன்னேன் இல்லையா, செல்ஃப் வேல்யூவேஷன். நீங்களே வந்து உங்கள்கிட்ட கொஸ்டின் கேளுங்க, நான் கரெக்டாக இருக்கேனா, ஐ கோயிங் இந்த ரைட் வே அப்படின்னு சொல்லிட்டு நான் டயட் அவர் கொடுத்த டயட் 100% ஃபாலோ பண்ணுறேன்னா, அவர் போட்டு கொடுத்த ஒர்க் அவுட்டை நான் ஒர்க் அவுட் வந்து என்னுடைய செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடாக நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன்னா இல்லை அரை குறையாக பண்ணுறேன்னா இல்லை ஃபோன் நோண்டிட்டு இருக்கேனான்றது நீங்கள் உங்களை கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோச் கிட்ட பண்ணலாம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிளைண்ட் இல்லை ஒரு 2-3 கிளைண்ட் கிட்ட ஆயிருக்கும். ரீசெண்டாக வந்து அவர் வந்து சரியாக ஃபாலோ பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ என்னை வந்து இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் சுத்தமாக வெயிட் ஏறல, எனக்கு கொஞ்சம் கூட வெயிட் ஏறல,
ஸோ ஐ திங்க் வி கேன் சேஞ்ச் த ப்ரோட்டோகால் அப்படின்னு சொன்னோன்னு நான் சொன்னேன் அவர்கிட்ட சொல்கிறேன், எனக்கு வந்து நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்றதை எனக்கு அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்றது. அவர் சொல்கிறாரு, கோச் நீங்கள் வந்து என்னை சந்தேகப்படுறது ரொம்ப தப்பு, ஐம் டூயிங் எவ்ரி திங் ரைட் அப்படின்னு. நான் என்ன சொன்னேன், அப்டேட்னா என்ன சொல்கிறேன், டெய்லி என்ன மீல்ஸ் அப்படிங்கிறத எனக்கு பிக்சர் அனுப்புங்க, நான் வந்து அனலைஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன் எங்கே அவர் தப்பாக போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் என்கிட்ட வந்து இல்லை நீங்கள் சந்தேகம், இங்கே வந்து சந்தேகம் படுறதுக்கு ஒன்றும் கிடையாது, நீங்கள் எங்கே தப்பாக போகிறேன்றதை நான் அனலைஸ் பண்ணுறேன். ஸோ அதை புரிஞ்சுக்கிற மெச்சூரிட்டி ஃபஸ்ட்டு இருக்கணும். ஸோ நீங்கள் யார், நான் வந்து உங்களை சந்தேகப்பட கேள்வி கேட்குறது நான் யார், நீங்கள் பே பண்ணுறீங்க, ஸோ ஐ வாண்ட் டு கிவ் யூ த ரிசல்ட். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு கேட்குறேன், எங்கே தப்பாக போட்டு அனலைஸ் பண்ணுறேன், கேள்வி கேட்கல, அனலைஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அந்த மெச்சூரிட்டி கூட இல்லாமல் அவங்க வந்து இல்லை நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க, ஸோ அது எதுன்னு சொல்லிட்டு சொன்னால் சரி ஓகே, யூ வாண்ட் டு லீவ், தட்ஸ் ஆல். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஹவு வந்து இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும் அந்த மாதிரி கிளையண்ட்ஸ் எல்லாம். ஸோ வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணணும் நம்ம சைடில் மிஸ்டேக் இருக்கான்னு. அப்படி இல்லைன்னு நம்ம டிசைட் பண்ணதுக்கப்புறம் கிளையண்ட்ஸ்கிட்ட வி ஹேவ் டு ட்ரை டு கம்யூனிகேட் முதல்ல. ஃபஸ்ட்டு கிளைண்ட் சைட்லேருந்து நீங்கள் சொல்கிறது வந்து அவங்க செல்ஃப் எவாலுவேட் பண்ணணும். ஓகே, நீங்கள் சொல்கிறது ஆஸ் அ கோச்சா, நம்ம ஆஸ் அ கோச்சா வந்து அவங்க கரெக்டாக இருக்காங்களான்றத நம்ம கண்காணிக்கணும். லைக் அவங்க டயட் பண்ணுறாங்களா, ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே வந்து எப்போ பார்த்தா அனுப்பிச்சிடணும் அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் புதுசாக ஒரு பிகினராக வராங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 month 2 month அவங்க என்ன சாப்பிட்றாங்க, எவ்வளோ கார்டியோ பண்ணுறாங்க, எவ்வளோ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணாங்க, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் சாட்டிஸ்ஃபைடாக அவங்களுக்கு செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்கன்றது அப்டேட் பண்ணாதான் ஓகே இஸ் கோயிங் இன் த ரைட் பாத் அப்படின்றது எனக்கு தெரியும், எனக்கு இல்லை எல்லா கோச்சஸ்க்குமே தெரியும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இதை அவங்க வந்து இதை பேசிக்காக அவங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ நம்ம இப்போ வந்து கிளையண்ட்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா. இப்போ வந்து நீங்கள் எப்போ நீங்கள் வந்து அதாவது நீங்கள் யுவர் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, வென் டிட் யூ டிசைட் எனக்கு வந்து ஃபிட்னஸ் ட்ரெயினர் ஆகணும், இதை நான் ஒரு கரியராக எடுத்துக்கலான்னு பார்க்குறேன், இதுலேருந்து நான் ஃபைனான்ஷியலாக வந்து இதே என்னோடய ஃபைனான்ஷியல் பேஸாக வைக்கலான்னு பார்க்குறேன், திஸ் இஸ் மை ப்ரொஃபஷன் இனிமேலேருந்து அப்படின்றத எப்போ டிசைட் பண்ணீங்க நீங்கள்? ஸோ நான் ஃபர்ஸ்ட் 12th முடிச்சு ஜிம் ஜாயின் பண்ணேன், அங்கே ஒர்க் அவுட் பண்ணேன். ஸோ அதுக்கு ஜிம் 3rd year ஃபைனல் இயர் படிக்கும் போதே லைக் ஒரு 5 to 6 காம்படிஷன்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அதில் மேக்ஸிமம் என்னோட பெரிய விக்டரியை வந்து யூனிவர்சிட்டியில் சில்வர் மெடல் பண்ணதை லாஸ்ட்டே சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் முடிச்சுட்டு எங்கள் அம்மா டெய்லர், ஃபாதர் இல்லை. ஸோ ஆஸ் அ 21 years old பாய், ஸோ நான் காலேஜ் முடிச்சுட்டு வெளியில் வரேன். ஸோ அப்போது ஒரு பார்ட் டைமாக எனக்கு ஃபினான்ஷியலாக நான் அது வரைக்கும் நான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, அதுக்கு சப்ளிமெண்ட்ஸ்க்கோ டயட்டுக்கோ நான் எப்பயுமே வந்து எங்கள் அம்மாட்ட போய் நின்னது கிடையாது. ஸோ ஏன்னா அவங்களே டெய்லர் தான், அவங்கள கஷ்டப்படுத்த வேணான்றது எனக்கு டீப் இன்சைட் இருந்துச்சு. ஸோ அதுக்காக நான் வந்து பக்கத்தில் இருக்க ஜிம்மில் போய் ட்ரெயினராக ஜாயின் பண்ணுறேன். ஓகே. ஸோ ஒரு பெரிய ஜிம், எங்கள் ஏரியாவில் தான் பெரிய ஜிம். ஓகே. ஸோ அப்போ எங்கள் கோச் கிட்ட கேட்குறேன், நான் இந்த மாதிரி பக்கத்தில் ஜிம் இருக்குது, ஜாயின் பண்ணவா, எனக்கு அதில் தெரியும்டா, நானும் அதில் பின்னாடி வந்து இன்னொரு பிரான்ச்சில் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க மேனேஜர் நம்பர் கொடுத்தாரு. ஸோ அவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு அதை கரியர் எடுக்கிறதுக்காக போல என்னுடைய ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுக்காக போனேன். ஓகே. ஸோ அந்த மேனேஜர்ட்டு ஓப்பனாக சொன்னேன், சார் நான் வந்து எவ்வளோ நாளாக இருப்பேன்னு தெரியாது, என்னுடைய கோல் என்னவாக இருந்துச்சுன்னா நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஸோ ஒரு ஐடியில் போயிட்டு அதில் வர இன்கம் வச்சுட்டு நான் காம்பீட் பண்ணலாம், என்னோடய ஃபிட்னஸ் நான் மெயின்டைன் பண்ணலான்றது என்னுடைய ப்ரீவியஸ் மைண்ட் செட்டாக இருந்துச்சு. ஓகே. அதுக்கப்புறம் அந்த ஜிம்மில் ஜாயின் பண்ணுறேன். அப்போ நான் எங்கள் கோச் கிட்ட கேட்குறேன்னா இது மாதிரி எனக்கு இன்ஜினியராக இருக்க பிடிக்கல, ஸோ எனக்கு வந்து உங்களை மாதிரி ஒரு அத்லெட் ஆகணும். எல்லா இன்ஜினியர்ஸ்க்கும் அதுதானே. எனக்கு இன்ஜினியரிங் பிடிக்காது பர்சனலாக, எனக்கு உட்காந்து சிஸ்டம் முன்னாடி உட்காந்து ப்ரோக்ராம் பண்ணுறது எனக்கு பிடிக்காது. நான் லேப்லேயே பார்த்தீங்கன்னா நான் தூங்கிட்டு தான் இருப்பேன், நானும் என் ஃப்ரெண்டு இன்னொருத்தர் இருக்கா, நாங்கள் ஃபோன் ஓடிட்டு இருப்போம், இல்லை தூங்கிட்டு இருப்போம். ஸோ எனக்கு என்னோட கம்ப்யூட்டர் பர்சன், ஸோ எனக்கு அது நான் வந்து உட்காந்து வேலை செய்கிற அளவுக்கு நான் இல்லை அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஐ வாண்ட் சம்திங் சேலஞ்சிங் என் லைஃப்பில் வந்து நான் சேலஞ்ச் என்ன நான் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி எனக்கு ஒரு சேலஞ்சிங்கான கேரியர் வேணும். ஸோ இவர்கிட்ட நான் கேட்குறேன்னா எனக்கு ஐடி பிடிக்கல, ஐடி பிடிக்கலன்னா ஐடிக்குள்ளே நான் போய் பார்த்ததும் இல்லை, ஆஸ் இன்ஜினியராக நான் இருக்க விரும்பலை, என்னை வந்து உங்களை மாதிரி ஒரு ஆளாக மாற்றுறீங்களா, ஏன்னா அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ஸோ என்னையும் உங்களை மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் அத்லெட்டாக மாற்றுறீங்களா, ஓகே எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா, பண்ணலாம்டா, உனக்கு எவ்வளோ ஏஜ் இப்போ 21 ஆகுதா, நான் 4 yearsக்குள்ளே நீ வந்து நல்லா ஒரு நேஷ்னல்ஸ் வின் பண்ணனா உனக்கு ரயில்வேஸில் ஜாப் கொடுப்பாங்க, ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எனக்கு அந்த 22 yearsல வந்து நான் 21 years போகும்போது நான் வந்து ஒரு ஐடி போயிட்டு ஏர்ன் பண்ணி பாடி மெயின்டைன் பண்ணிக்கலாம்
பாடி பில்டராக இருக்கலான்ற தாட் போய் 22 இயர்ஸில் வந்து நான் இதுதான் என் கேரியர். ஸோ அப்போ யாராவது என்ன ட்ரெயினர்னு சொன்னால் எனக்கு கோவம் வரும். ஏன்னா நான் இன்ஜினியர்ன்றது என் மைண்டில் இருக்குது. ஸோ எனக்கு வந்து ட்ரெயினர் அப்படின்னு சொன்னால் எனக்கு கோவம் வரும். அதுக்கப்புறம் ஓகே நான் எனக்குள்ளேயே சொல்லிக்கிறேன், யுவர் அ ட்ரெயினர் எனக்குள்ளே சொல்லிக்கிட்டு யூஆர் கோயிங் டு பி அ பாடி பில்டர் டெய்லி எனக்குள்ளேயே சொல்லிப்பேன். ஸோ அதுக்காக ஒர்க் பண்ணேன். ஸோ ஒர்க் பண்ணி ஒரு 3 இயர்ஸில் நான் வந்து யூனிவர்சிட்டி மெடலும் வின் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கவர்மெண்ட்டில் வேலை கொடுத்தாங்க. ஸோ அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ எனக்கு இந்த இன்ஜினியராக இருக்க விட இன்னொரு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க வந்து நம்மகிட்ட ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளை புகழ்கிறாங்க இல்லையா, எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. ஸோ மேக்கிங் சம் ஒன் பெட்டர், அது இட் மேக்ஸ் மீ ஃபீல் பெட்டர். ஸோ அவங்களுக்கு நான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், அவங்க நல்ல ரிசல்ட் கொடுத்து அவங்க வாயால் நீங்கள் என்னை புகழ்கிறாங்க இல்லையா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஐ எம் ஹெல்பிங் சம் ஒன் அப்படின்றது என் மைண்டில் நல்லா இருந்துச்சு. ஸோ ஐ மேட் மை கரியர் ஆஸ் அ கோச், ஆஸ் அ ட்ரெயினர். என்னுடைய செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நான் ஒரு பாடி பில்டராக, நான் ஒரு ஆத்லெட்டாக அப்படி மூவ் ஆன் ஆச்சு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்பில் லேண்ட் ஆனீங்க பார்த்தீங்களா, அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும்? லைக் நிறைய பேருக்கு ரயில்வேஸில் ஆத்லெட்டாக இருந்தால் ரயில்வேஸில் ஜாப் கிடைக்கும் அப்படின்றாங்க. அப்படின்னா என்னது, ரயில்வேஸில் என்ன ஜாப் உங்களுக்கு கொடுக்குறாங்க? ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போது. ஸோ இப்போது ரயில்வேஸ் மட்டும் கிடையாது, ஆர்மி, அதர் லைக் இன்கம் டேக்ஸ், ரயில்வேஸ், போலீஸ், அதுக்கப்புறம் போஸ்டல், இவங்க எல்லாருமே வந்து ஒரு சர்டன் க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க. ஓகே, நீங்கள் நேஷ்னல் வின் பண்ணணும், இன்டர்நேஷ்னல் வின் பண்ணணும், ஜூனியர் நேஷ்னல் வின் பண்ணணும், ஆல் இந்தியா யூனிவர்சிட்டியில் மெடலிஸ்ட், இது எல்லாத்துலேயும் மெடல் இருந்தால் நாங்கள் உங்களுக்கு வேலை தரோம். ஓகே. ஸோ ரயில்வேஸோட ஏஜ் லிமிடேஷன் பார்த்தீங்கன்னா 25 முடிஞ்சிருக்கக்கூடாது. ஓகே, 25 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாது. ஓகே. ஸோ இன்கம் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 28 ஒரு சில ரிலாக்ஸேஷன் தராங்க, ஓபிசி, பிசி இது மாதிரி வச்சு. ரயில்வேஸ் அப்படி கிடையாது, நீங்கள் என்ன வேணா இருக்கலாம், பட் யுவர் ஒரு அத்லெட் அவ்வளோதான், கேஸ்ட் பேசிஸ் கிடையாது. ஓகே. ஸோ இந்த மாதிரி போஸ்டல் இந்த மாதிரி ஒரு இதுலேயும் வந்து பேஸ்ட் ஆன் தியர் மெடல்ஸ், அந்த நார்ம்ஸ் வச்சு அவங்களுக்கு வந்து அந்த நார்ம்ஸ் ரெகக்னைஸ் பண்ணி அவங்களுக்கு வேலை தராங்க. ஓகே, ஓகே. ஸோ நீங்கள் என்ன ஜாப் பண்ணீங்க ரயில்வேஸில்? நான் ரயில்வேஸில் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னை வந்து 80 kg பாடி பில்டர் ஹையர் பண்ணாங்க. ஓகே. ஆஃபீஸ் ஒர்க் வந்து கிளர்க். ஓகே. ஸோ நான் வந்து அத்லெட்டாக இருப்பேன், ஆஃபீஸ் ஒர்க் வந்து கிளர்க். நான் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு அதிகபட்சம் ஒரு 3 months ஆஃபீஸ் ஒர்க் பார்த்துருப்பேன் அதிகபட்சம். அதுக்கப்புறம் நான் வந்து ரயில்வேஸில் ஒரு ரூல் இருக்குது, லைக் நேஷ்னல் இல்லை இன்டர்நேஷ்னல் வின் பண்ணால் எங்களுக்கு 330 days லீவ் தருவாங்க. ஸோ அன்னிலேருந்து நான் 26 years ஜாப் ஜாயின் பண்ணேன். இன்னைக்கு வரைக்கும் லாஸ்ட் 8 yearsஆக நான் ஏதாச்சும் ஒரு மெடல் கொடுத்துருவேன், நேஷ்னலோ இன்டர்நேஷ்னலோ. அப்போ வந்து இப்போ வரைக்கும் லீவில் தான் இருக்கேன். ஓகே, ஓகே, ஓகே. ஸோ நீங்கள் பர்சனலாக நீங்கள் ஒரு ஜிம் வச்சுருக்கீங்களா இங்கே இப்போது? அந்த ஜேர்னி எப்படி இருந்தது? ஹவு டிட் யூ கோ ஃப்ரம் அ ட்ரெயினர் டு யூ குட் சே ஒரு ரயில்வேயில் ஒரு ஒர்க் பண்ணி அங்கேருந்து ஒரு ஜிம் நீங்களே வச்சு நடத்துகிறீங்க, அந்த ஜேர்னி என்ன ஆச்சு நடுவில்? ஸோ ரயில்வேஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அண்டு ஸோ ஆஸ் அ கவர்மெண்ட் எல்லாருக்குமே வந்து பயங்கரமாக சேலரி இருக்குது, அதை வச்சு நம்ம ஸ்போர்ட்ஸ் பண்ண சொல்ல முடியாது. ஸோ எனக்கு ஃபினான்ஷியலாக அப்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டிருந்தேன். நான் பழைய ஜிம்மில் ஒர்க் பண்ணிட்டு இல்லையா, ஸோ அவங்களும் வந்து ஓகே நீங்கள் தான் வேலை வாங்கிட்டியே, கவர்மெண்ட் வேலை வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு கிளைண்ட்ஸ் கொடுக்கறத ஸ்டாப் பண்ணாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரிலாம் ஆச்சு. அந்த ஜிம்லேயும் எனக்கு இன்கம் கம்மியாகும்போது நான் அப்போ யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தேன், என்ன பண்ணலாம், இது எப்படி கொண்டு போனால். ஜிம் வைக்கிறதா ஐடியா இல்லை அப்போது. ஓகே. அப்போ என்னோடய 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்க ஜிம்மேட்ஸ் தான். ஓகே. பழைய ஜிம் அப்போ 12th இருந்தாங்களே அவங்க? இல்லை அவங்க கரியரில் இல்லை. இன்னும் 2 பேர் அவங்க பழைய ஜிம்மில் ஒர்க் பண்ணலையே, அவங்க கிளைண்ட்ஸாக வந்துட்டு இருந்தாங்க. ஓகே, ஓகே. ஸோ அதில் ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டார், எனக்கு இந்த மாதிரி ஜிம் வைக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் வைக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கா, ஸோ ஐ வில் கம் ஆஸ் அ பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட ஃப்ரெண்டு சொல்ல, ஆமாம் மோகன் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் நாங்கள் 3 பேர் சேர்ந்து ஆரம்பித்தோம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, அதுக்கப்புறம் தான் என்னுடைய வேல்யூ என்ன, என்னுடைய லெவல் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சது. ஓகே. ஸோ முன்னாடி ஜிம்மில் என்னுடைய லிமிட்டேஷன்ஸை நானே லிமிட் பண்ணி வச்சுட்டேன்றது எனக்கு தெரிஞ்சது. எனக்கு பழைய மேனேஜர் சொன்னார், நீங்கள் ஜிம் வச்சிங்கன்னா ரெண்ட் கொடுக்கணும், கரண்ட் பில் கட்டணும், ஸ்டாஃப் சேலரி கொடுக்கணும், அதெல்லாம் கையில் ஒன்றுமே நிற்காது, ஸோ நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க, இது பண்ணாதீங்கன்னே சொன்னார்.
ஓகே. ஏன்னா அது என்னோட ஏரியா, பிறந்து வந்தது எல்லாமே எல்லாருக்குமே எனக்கு தெரியும் அந்த ஏரியாவில். ஸோ ஐ எம் குட் கோச் ஒரு வாட் எவர். ஸோ இவர்கிட்ட போனால் நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுப்பான்னு தெரியும். ஸோ அந்த பழைய நான் ஒர்க் பண்ண ஜிம்லையும் நான் அவங்களுக்கு நிறைய ரெவென்யூ பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ அந்த மேனேஜருக்கு ஒரு பயம். ஸோ எங்கே அவன் போயிட்டான்னா கிளைண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் நான் எனக்கு வைக்கிறது இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னுடைய ஏர்னிங்ஸ் கம்மியாகிட்டே இருக்குது. நான் உங்கள்கிட்ட கேட்டால் நீங்களும் அது பெருசாக மைண்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ these people are ready to join hands with me. So I feel this is better. ஸோ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போனேன். ஃபஸ்ட் அப்போது அந்த ஜிம் ஸ்டார்ட் பண்ணுறது ப்ராசஸ் இருக்கு இல்லையா, 2 to 3 months ஆகும். அப்போ ஒன்றுமே இல்லை, கையெல்லாம் ஒரு கேஷ் எதுவுமே இல்லை, எல்லாம் செலவாயிடுச்சு. ஓகே. வர உள்ள அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க, சிஸ்டர் ஹெல்ப் பண்ணாங்க. ஓகே. யாரு? என் சிஸ்டர். ஓகே. அவங்க ஜுவல்ஸு இல்லை அவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணாங்க. ஓகே. ஸோ இது எல்லாமே எங்கள் சிஸ்டர். ஸோ இது எல்லாமே வச்சு தான் வந்து ஸ்டார்ட் ஆரம்பித்தது. ஓகே. அதுக்கப்புறம் போக 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 நாங்கள் அந்த வாங்கின லோன்ஸு எல்லாமே ரீபே பண்ணிட்டோம். ஸோ தட் வாஸ் பெட்டர் ஒர்க்கிங் அண்டர் சம் ஒன் would ஆஸ் அ ஜிம் ஓனர் ஐ ஃபீல் பெட்டர். ஓகே. டு யூ ஃபீல் லைக் அந்த ரேட் ரேஸை விட்டு எஸ்கேப் ஆகிட்ட ஃபைனலாக? நான் ஆமாம் கண்டிப்பாக நிறைய வாட்டி நான் திங்க் பண்ணியிருக்கேன். ஓகே. லாஸ்ட் 6 years ஆச்சு ஜிம் ஆரம்பிச்சு, 6.5 years ஆயிடுச்சு. ஓகே. ஸோ அப்போ வந்து இப்போ வரைக்கும் நான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன், தேங்க் காட் நம்ம அதுலேருந்து நம்ம ஸ்டெப் அவுட் ஆகி நம்மளே ஊனா ஏதோ ஒன்று பண்ணலாம் டெசிஷன் எடுத்திருக்கோம். தட் இஸ் பெட்டர். அந்த இன்கம் கம்மியாகி என்னை வெளில புஷ் பண்ணுற சுச்சுவேஷனுக்கு வந்ததும் பெட்டர் தான். ஸோ காட் ஹஸ் டன் சம்திங் ஃபார் மீ விச் இஸ் பெட்டர் ஃபார் மீ அப்படின்றத நானே அதை நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். அது கேட்ட மாதிரி. ஓகே. ஓகே. இப்போ வந்து நம்ம பிஸ்னஸ்க்குள்ளே மூவ் ஆரம்பிச்சிடலாம். நவ் தட் நீங்கள் ஜிம் வச்சுருக்க ஸ்டோரி சொன்னதுக்கப்புறம் ஓகே, உங்களோட கிளைண்ட்ஸை எப்படி நீங்கள் அட்ராக்ட் பண்ணிங்க? அதாவது இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கோல்ட் ஸ்டார்ட் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. அப்புறம் கிராஜுவலாக நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணி ஒரு கிளையண்ட்டை அட்ராக்ட் பண்ணிங்க பார்த்தீங்களா, உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன? நான் கிளைண்ட்ஸ் அட்ராக்ட் மார்க்கெட்டிங்னு பண்ணதில்லை, என்கிட்ட ஒரு கிளைண்ட்ஸுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்தேன். ஓகே. ஸோ நீங்கள் நல்ல ரிசல்ட் கொடுத்தீங்கன்னா அவங்களே உங்கள் கிளைண்ட்ஸே உங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. உங்களை நான் வந்து யார்ட்டையும் போயிட்டு நான் வந்து பெஸ்ட்டு என்கிட்ட நீங்கள் கோச் என்கிட்ட நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் யார்ட்டுமே சொன்னதே இல்லை. அவர் கௌதம் கூட தெரியும். யார்ட்டும் போய் நான் போய் என்னை செல்ஃப் மார்க்கெட்டிங் பண்ணிக்க மாட்டேன். ஐ கிவ் தெம் ப்ராப்பர் ரிசல்ட். யார் என்கிட்ட வராங்களோ அவங்களுக்கு நல்ல ரிசல்ட். ஓகே. ஸோ என்னோட ஹார்ட் கண்டென்ட் ஆகிற வரைக்கும் நான் ஒர்க் பண்ணுவேன். ஸோ அவங்களால ரிசல்ட் கொடுப்பேன். ஸோ அவங்க என்ன மார்க்கெட்டிங் பண்ணாங்க, அவங்க எனக்கு கிளைண்ட்ஸ் கொண்டு வந்து கொடுத்தா. ஸோ குட் பிஸ்னஸ் நல்லா சூப்பராக ரிசல்ட்ஸ் வந்தாவே ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டிங் வந்து ஒரு ஃபுட் கம்பெனியாக இருக்கட்டும், எந்த ஒரு ஹோட்டலாக இருக்கட்டும், எதுவாக இருக்கும், நீங்கள் நல்லா ஒரு கஸ்டமருக்கு ஒரு தரமான சர்வீஸ் தரமான பொருள் கொடுத்தீங்கன்னா அந்த வேர்ட் ஆஃப் மவுத்துலவே நல்ல மார்க்கெட்டிங் வரும். ஸோ இந்த இன்ஸ்டாலெலாம் போயிட்டு ஸ்டோரி போட்டு ரீல் போட்டு இதெல்லாமே தேவையில்லை. நல்லா லேட்டஸ்ட் ட்ரெண்டில் கண்டிப்பாக அதுவும் தேவை. ஓகே. ஸ்டார்டிங் ஃப்ரம் தட் நான் வந்து முன்னாடி நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுன்றதை சொல்கிறேன். பட் இப்போ வந்து எல்லாருமே கையில் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து நீங்கள் இன்ஸ்டாவில் உங்களுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குது, ஸோ அதில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நான் இப்போ இருக்க ரீசெண்டாக வந்து என்னோட கிளைண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அதில் போட ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. ஸோ நான் அந்த வேர்ட் ஆஃப் மவுத் சர்க்கிளை விட, ஸோ வேர்ட் ஆஃப் மவுத் சர்க்கிள் ஓகே, பட் சர்டன் லொக்காலிட்டி பீப்புள் தானே வருவாங்க. ஆமாம். ஸோ இப்போ நீங்கள் இன்ஸ்டாவோ இல்லை சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ணும்போது ரீச் இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாக்ட்லி. ஓகே. ஸோ இப்போ அது கண்டிப்பாக தேவை. முன்னாடி அந்த டைமில் சோஷியல் மீடியா இன்டர்நெட்லாம் அவ்வளோ இல்லை, லைக் ஒரு 8 years பேக். ஸோ இப்போ வந்து எல்லார்ட்டையும் சோஷியல் மீடியா இருக்குது, எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது, ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸோ அதிலே பார்த்துட்டு இவர் என்னன்னு சொல்லிட்டு அவங்களே எவாலுவேட் பண்ணிக்கிறாங்க. ஓகே. ஸோ சோஷியல் மீடியாலேயும் இப்போ நீங்கள் மார்க்கெட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு கிளையண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லேருந்து உங்களை ரீச் அவுட் பண்ணுறாங்க, இப்படி வந்து எனக்கு வேணும் அப்படின்னு, அவங்களோட எப்படி அந்த டிஸ்கஷன் போகும்? அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன கேட்பீங்க? அப்புறம் உங்கள் ப்ரைஸை எப்படி ஸ்டேட் பண்ணுவீங்க? அவங்க ஸோ ஃபர்ஸ்ட் யாராவது எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாங்கன்னா இது மாதிரி நான் ரிப்ளை பண்ணுவேன், ஹாய் சார் ஹவு கேன் ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லிட்டு, இது மாதிரி கோச்சிங் வேணும் அப்படின்னு சொன்னால் நான் என்னுடைய பிஸ்னஸ் நம்பர் கொடுத்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள், இந்த டைம் கால் பண்ணுங்கன்னு சொல்லிடுவேன். ஓகே. ஸோ அவங்க கால் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றத நாங்கள் பேசி முடிவு பண்ணி ஓகே இஃப் ஹி இஸ் இன்ட்ரெஸ்டட் லெட்ஸ் ப்ரொசீட். ஸோ அவங்க வந்து ஜென்ரல் ஃபிட்னஸ்க்கு வராங்களா, இல்லை ஒரு வெயிட் ரிடக்ஷனுக்கு வராங்களா, இல்லை வெயிட் கெயினுக்கு வராங்களா, இல்லை வந்து ஒரு அத்லெட்டாக லைக் அ பாடி பில்டராக அவங்களுடைய கரியராக சூஸ் பண்ணாங்க, இல்லை ஜஸ்ட்
ஒரு பாடி பில்டிங் வேணும், ஸ்டேஜ் பண்ணணுமா அப்படின்ற எல்லாமே டிஸ்கஷன் முடிச்சுட்டு ஸோ அவங்களுடைய கோல் ஓரியன்டாக என்ன பண்ணணுமோ அதை நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணிட்டு கொஞ்சம் ஃபைனான்ஷியலாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ் எப்படி இருக்கும் அதில்? அதாவது பர் மந்த் பேசிஸில் இருக்குமா, இல்லைன்னா பர் டே பேசிஸா, இல்லைன்னா ரிசல்ட் பேசிஸா? ப்ரைஸஸ் எப்படி மாறுங்க இந்த ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில்? ப்ரைஸஸ் பார்த்திங்கன்னா வந்து எல்லாருக்குமே ஒரு பர்சனல் ட்ரைனிங்னா எல்லாருமே ஸோ ஃப்ரம் பேசிக் ஸோ லெவல் 1 லெவல் 2 அந்த மாதிரி வந்து ஒரு ஜிம்மில் சொல்கிறேன் டிஃபைன்டு பேக்கேஜஸ் மாதிரி வச்சுருக்காங்க. ஆமாம், பேக்கேஜஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ட்ரைனர் ஒரு பேசிக்காக ஒரு ட்ரைனர் இருக்காரு, அவருக்கு 2 இயர்ஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5,000 வச்சுக்கோங்களேன், ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் 8,000. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. திஸ் இஸ் 8,000 பர் மந்த். பர் மந்த். ஓகே, ஸோ பர் மந்த் பேசிஸ். ஆமாம், ஜிம் பொறுத்து மாறும். டெய்லி கோச்சிங்கா இல்லை ஆல்டர்னேட் டேஸ் அவங்க ட்ரெயின் பண்ணுவாங்களான்றது ஜிம்க்கு ஜிம் மாறும். ஓகே, ஸோ ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் ஏற்ற மாதிரி அவங்க ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. ஸோ ப்ரைஸஸ் வந்து இந்த ட்ரெயினர் டிபெண்ட்டாக இருக்குது. இல்லை, ஜிம்மில் இருக்கும் போது நீங்கள் வந்து ட்ரெயினர் டிபெண்ட்டாக இருக்காது. ஓகே, ஒரு ஃப்ரீலான்சராகவோ இல்லை என்ன மாதிரி ஒரு கோச்சாவோ நீங்கள் பண்ணும்போது ஸோ அவங்க சொல்கிறது தான் ப்ரைஸ். ஓகே, ஸோ அவங்க நினைச்ச எல்லா கிளைண்ட்ஸ்க்கும் ஒரே ப்ரைஸ் தானா? எல்லா கிளைண்ட்ஸ்க்கும் ஒரே ப்ரைஸ் தான். ஒரே. ஸோ இது இவருக்கு கம்மி அவருக்கு ஜாஸ்தின்னு இல்லை. அப்படி இல்லை, நாளைக்கு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு எனக்கு ஜாஸ்தி இவர் எனக்கு ஜாஸ்தி சார்ஜ் பண்ணாரு, இவர் கம்மி, எல்லாருக்குமே ஃபிக்ஸட் ப்ரைஸ். ஓகே, ஸோ அந்த இது டிஸ்கிரிமினேஷனே வேணாம். ஸோ உனக்கு கம்மி எனக்கு இது யாராக இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் மேபி பேசிக் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்கலாம். ரொம்ப ஹெவியாக டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுவும் நம்மளுக்கு ஏதாவது நம்பர் வச்சுருக்கீங்களா? எக்ஸாக்ட் நம்பர், இது இவ்வளோ தூரம் வரைக்கும் போனால் நம்மளுக்கு சேஃப், இதுக்கு மேலே போனால் வந்து கிளைண்ட்ஸ் எத்தனை கிளைண்ட்ஸ் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு? இல்லை எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் டிஸ்கவுண்ட்? இப்போ நீங்கள் பேக்கேஜ் வச்சுருக்கீங்கன்னா இந்த லெவல் வரைக்கும் போய் கொடுக்குறது இட்ஸ் ஃபைன் அப்படின்ற மாதிரி. ஜிம் பேக்கேஜ் கேட்குறீங்களா? உங்களோட பேக்கேஜ் கேட்குறேன். ஆஸ் அ ஃப்ரீலான்சர் ஒரு கோச் பற்றி பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ் வந்து அதிகமாக மாற்றக்கூடாதுன்னு சொன்னீங்களா? கிளைண்ட்ஸ் 5% டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம். 5%. அதுக்கு மேலே வந்து அதுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கும் லாஸு. ஸோ அது ஸ்ப்ரெட் ஆனாலும் அது ஸ்ப்ரெட் ஆக வேணாம். ஆமாம், எல்லாருக்கும் ஒரே மாதிரியே பார்ப்போம், எல்லாருக்கும் நல்ல சர்வீஸ் கொடுப்போம், அவ்வளோதான். ஓகே, இப்போது வந்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லேருந்து வர லீட்ஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் லீட்ஸ் வந்து நீங்கள் கிளைண்ட்ஸாக மாற்றிருக்கீங்க? மீதி பேர் வந்து ஏன் உங்களால் மாற்ற முடியல? என்ன ப்ராப்ளம்ஸ் ஆச்சு? இன்ஸ்டாகிராம் வந்து வர ரீல்ஸ் வந்து அவங்களா தான் கன்வெர்ட் ஆகுறது. ஓகே, ஐம் நாட் அ மார்க்கெட்டிங் பர்சன். நான் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நான் யார்ட்டையுமே நான் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னதில்லை. நான் இப்படி பண்ண போகிறேன்றத அவங்கள்ட்ட சொல்ல போகிறேன். ஸோ அவங்களுக்கு என்னோட ப்ரைஸ் ஓகே, இஃப் தேர் எலிஜிபிள் டு பே மீ த ஃபீஸ், அவங்க என்ரோல் பண்ணுறாங்க. ஓகே, யாராவது உங்ககிட்ட கேட்டுட்டு ப்ரைஸை விசாரிச்சுட்டு அப்படியே கோஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க? நிறைய பேர். எவ்வளோ ஒரு எனக்கு மட்டும் இல்லை, சொல்லுவீங்க? எனக்கு மட்டும் இல்லை, என்ன மாதிரி இருக்க எல்லா கோச்சஸ்க்கும் நிறைய பேர் என்கொயரி எனக்கு போடுவாங்க, இன்னொருத்தருக்கு மெசேஜ் போடுவாங்க, இன்னொருத்தருக்கு மெசேஜ் போடுவாங்க, ரேண்டமாக எல்லாருக்கும் டெக்ஸ்ட் பண்ணுறது என்னோட ப்ரைஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே, ஓகே. ஸோ ப்ரைஸ் வந்து இனிஷியலில் ரிவீல் பண்ணுறதுன்றது இட் இஸ் ஓகேவா? பிகாஸ் மல்டிபிள் பீப்புள் முன்னாடி வந்து நான் ரிவீல் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து என்கிட்ட வந்து ஒரு கன்சல்டேஷன் வாங்குறீங்க, நான் வந்து கன்சல்டேஷன் சொல்லலாம் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு ஒரு சார்ஜஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ அசஸ்மெண்ட் நீங்கள் உண்மையிலே இன்ட்ரெஸ்ட், ஸோ உங்களுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும், நீங்கள் பே பண்ண ரெடியாக இருந்தால் தான் நீங்கள் அசஸ்மெண்ட் ஃபீஸ் பே பண்ணுவீங்க. அசஸ்மெண்ட்னா என்ன பண்ணுவீங்க அதில்? நீங்கள் உங்கள் பாடி, உங்களோட கோல்ஸ் என்ன, ஓகே, உங்களோட என்ன ப்ராப்ளம் இருக்குது, ஆமாம் லைக் என்ன ப்ராப்ளம் இருக்குது, என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்றத உங்களை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன். ஸோ நான் வந்து அது நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இதை பண்ண போகிறோன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இல்லையா? ஆமாம். ஸோ உங்கள் டைமும் வேஸ்ட் ஆகாது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து ஒரு 500,000 அசஸ்மெண்ட்டுக்குன்னு பே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் பே பண்ணுறாங்கன்னா இஸ் இன்ட்ரெஸ்டட் டு டேக் ட்ரைனிங் ஃப்ரம் யூ. ஸோ அப்போ அவன் தான் பே பண்ணுவான். ஸோ ரேண்டமாக இருக்கவன் பே பண்ண மாட்டான். ஒரு சில பேருக்கு சொல்லிடுவேன், ப்ரைஸ் மட்டும் கேட்டாங்கன்னா ஜஸ்ட் சொல்லிடுறது. இல்லை டீட்டெயிலாக எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நீங்கள் வாங்க, இது மாதிரி உங்களுக்கு நேரில் பேசிக்கலாம், நேரில் ஒரு ஒன்று கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப தூரத்தில் இருந்தாங்கன்னா அசஸ்மெண்ட் ஃபீஸ் பே பண்ணுங்கள், நம்ம ஃபோன்லேயும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, யாருக்காவது ரிமோட்டில் ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்களா? அது வரைக்கும் ஆன்லைன் ட்ரைனிங் யாருக்காவது ஆஃபர் பண்ணியிருக்கீங்க? நிறைய பேர். ஓகே, ஸோ என்னோடய கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நார்வேல இருக்காங்க, நார்வேல இருக்காங்களா? ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க, ஓகே, யூகேல இருக்காங்க, ஓ ஓகே, யூஎஸ்ல இருக்காங்க, ஜெர்மனில் இருக்காங்க, ஓகே, அரேப் கண்ட்ரீஸில் இருக்காங்க, ஸ்ரீலங்காவில் இருக்காங்க, ஓகே, இன்னும் பாகிஸ்தான் சைனா தான் வரல. ஓகே. ஸோ நிறைய பேர் இந்தியன்ஸ், மோஸ்ட்லி இந்தியன்ஸ் அங்கே போய் செட்டில் ஆனவங்க. ஓகே,
எப்படி இருக்கும் அந்த ட்ரைனிங் செஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும், எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆஃப்லைன் இதுக்கும் ஆன்லைனுக்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஸோ ஆஃப்லைன்லாம் வந்து டெய்லி அவங்கள பார்க்க போகிறேன், அவங்க ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன மாறுறாங்கன்றதை டெய்லி நானே பார்க்க போகிறேன் அவங்கள. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது அது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஓகே. ஆஃப்லைனாக பண்ணும்போது டெய்லி அவங்க கூட நின்று அவங்க ட்ரெயின் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் எப்படி மாறுறீங்கன்றது எனக்கு தெரிஞ்சிடும். ஒரு ஆன்லைனில் பண்ணும்போது அவங்க வந்து எனக்கு ஒரு வீக்லி 1 டைமோ 2 டைமோ அவங்க பாடி பிக்சர்ஸு, அப்புறம் நான் இதை சாப்பிட்டேன் எனக்கு இது செட் ஆகலை அப்படின்றது ஒரு ஃபார்மேட் மாதிரி வச்சுருக்கேன். ஓகே. ஸோ அவங்க ரிவ்யூஸ் கொடுப்பாங்க. ஓகே. ஸோ நீங்கள் அந்த ஃபார்மேட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். லைக் எவ்ரி வீக் ட்வைஸ் வந்து அவங்க உங்களுக்கு அவங்களோட மீல்ஸ் ஆர் ஒன்ஸ், ஏன்னா எல்லாருக்குமே ட்வைஸ் பண்ணுறது கஷ்டம். மீல்ஸ் இல்லை, ஓகே, எல்லாமே ஜென்ரலாக நான் எப்படி தூங்கினேன், ஓகே, எனக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் எப்படி இருந்துச்சு, ஓகே, ஏன்னா 100% நான் ஒர்க் அவுட் பண்ணேன், செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடாக ஒர்க் அவுட் பண்ணேன், நான் டயட் கரெக்டாக பண்ணேன், ஏதாவது சீட் மீல்ஸ் பண்ணேன், ஸ்ட்ரெஸ்னால் என்ன இருந்துச்சு, ஏன் தூக்கம் நல்லா தூங்குனீங்களா, தூக்கம் சரியாக இல்லாட்டினாலும் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வராது. ஓகே. ஸோ எனிதிங் ஃப்ரம் மை சைட், டு யூ வாண்ட் மீ டு சேஞ்ச் ஃப்ரம் மை சைட், நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணுமா அந்த கொஷினும் கேட்டிருக்கேன். இல்லை நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா, இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது. ஸோ ஆஃப்லைனாக இருக்கும்போது டெய்லி நம்ம கம்யூனிகேட் பண்ண போகிறோம். ஸோ அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரைனிங்க்கு. ஸோ ஆன்லைனாக இருக்கும்போது கம்யூனிகேஷன் மட்டும்தான் உங்கள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு போக போகுது. ஸோ கோச் அண்ட் கிளைண்ட் ஷுட் பி இன் குட் கம்யூனிகேஷன் ஃபார் இட் டு கெட் சக்ஸஸ். ஸோ உங்களோட கம்யூனிகேஷன் ஃப்ரீக்வன்சி வந்து ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் பர் வீக்? இல்லை, ஒன்ஸ் ஆர் ட்வைஸ்ன்னு கிடையாது. தே கேன் ரீச் மீ அட் எனி டைம். ஓ, ஓகே. ஸோ ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து அவங்க அப்டேட் பண்ணியிருக்கணும். ஓகே. அவங்களோட ஸ்டாட்டிக், அவங்களுடைய பாடி வந்து எப்படி இருக்குது, எப்படி போயிட்டு இருக்கு, அந்த ப்ராசஸ் எப்படி போயிட்டு இருக்குன்னு வீக்லி ஒன்ஸ் மினிமம் அப்டேட் பண்ணியிருக்கணும். ஓகே. ஸோ அவங்க எப்போ வேணால் ரீச் அவுட் பண்ணி, ஒரு சில பேருக்கு டவுட் வரும், நான் இந்த ஃபுட்டு சாப்பிட்லாமா நம்மன்னு சொல்லிட்டு, அது எப்போ வேணால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ இதை நான் பண்ணலாமா, ஒரு சில பேருக்கு இப்போ நான் பார்ட்டி பண்ண போகிறேன், நான் ட்ரிங்க் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன வந்து இருந்தாலும் என்னோட ஆன்சர் நோவாக தான் இருக்க போகுது. பட் ஸ்டில் if they want to ask me anything, they can reach me out. ஓகே. ப்ரைஸிங் ஏதாவது மாறுமா ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும்? ப்ரைஸிங் சேஞ்சஸ் ஆஃப்லைனில் இருக்கும்போது நான் ஃபுல்லாக கூட இருக்கேன் இல்லையா, கொஞ்சம் ப்ரைஸிங் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஓகே. ஆன்லைனில் வந்து அவங்க எனக்கும் வேலை கம்மி, அவங்க சைட்லேருந்து தான் ஃபுல்லாமே பண்ண போகிறாங்க. நான் அவங்களுக்கு ப்ரோட்டோகால் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கைட் தான் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ அவங்க தான் பண்ண போகிறாங்க. ஆஃப்லைனில் இருக்கும்போது நானே அவங்களை டெய்லி வந்து மோட்டிவேட் பண்ணி பண்ணலாம், நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி புஷ் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ ஆஃப்லைன் இஸ் ஈஸி கம்பேரிட்டிவ்லி ஃபார் த கிளைண்ட்ஸ். ஃபார் த கிளைண்ட்ஸ். ஓகே. கோச்சஸ்க்கு ஆன்லைன் தான் ஈஸி. ஓகே. பிஸ்னஸாக வந்து கோச்சஸ்க்கு ஆன்லைன் தான் ஈஸி. யா, ஓகே. ஸோ நம்ம வந்து மூவ் பண்ணிடலாம். உங்களோட ஏர்லி ஏஜஸில், அதாவது நீங்கள் சொன்னீங்களே நீங்கள் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து தான் வந்தீங்க அப்படின்னு. ஸோ உங்களோட ஃபைனான்ஸை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணீங்க உங்களோட? ஸோ ஃபினான்ஸ்னால் நான் என்னுடைய நியூட்ரிஷனுக்கும் என்னோட ஒர்க் அவுட்டுக்கும் அந்த மாதிரி கேட்குறீங்களா? அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. அது ப்ளஸ் உங்களோட பேசிக் ஃபைனான்ஸ் எப்படி நீங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஃபைனான்சஸை வந்து மேனேஜ் பண்ணீங்க அப்படின்ட்டு. ஸோ லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணணும், எல்லாமே வாங்கணும் அப்படின்ற எண்ணம் இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் எங்கள் மதர் வந்து டெய்லர் தான். ஸோ என்னுடைய நிலைமை என்னன்னு எனக்கு தெரியும். ஸோ அதுக்கு ரொம்பலாம் என்னுடைய லைஃப் ஸ்டைல் நான் பயங்கரமாக வச்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டது கிடையாது. ஓகே. ஸோ எனக்கு அந்த டைமில் ஃபார் எக்ஸாம்பிள் லைக் நான் ஃபஸ்ட் இயர்லேருந்து ஒரு ஃபைனல் இயர் வரைக்கும் எங்கள் அம்மா வந்து ஒரு 3 to 4 eggs அவங்களால ப்ரொவைட் பண்ண முடியும் பர் டே. ஓகே. ஸோ அப்போ எக்ஸோட விலை 3 rupees நினைக்கிறேன். டெய்லி ஒரு 100 grams சிக்கன் வரைக்கும் சாப்பிடுவேன். ஓகே. ஸோ அதை வச்சுக்கிட்டே தான் நான் காம்படிஷன் பண்ணது எல்லாமே. ஐ நோ, பட் நான் சாப்பிட்றது கம்மி, நான் எடுக்கிறது கம்மின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கேட்பாங்க, இப்போ ப்ரோட்டீன் பவுடர் வேணுமாடா, அது இருந்தால் ரிசல்ட் வருமா, நான் வேணா காசு தரேன் நீ வாங்கிக்கோ, இல்லைம்மா வேணாம்மா நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. ஸோ எப்பயுமே எனக்கு அவங்க பண்ணி அவங்க பண்ணுறதே போதும். ஸோ அதுக்கு மேலே அவங்களோட உழைப்பு வந்து நான் உறிஞ்சிக்க மாட்டேன்றதை எனக்குள்ளே நான் ஸ்ட்ராங்காக நான் சொல்லிட்டேன். ஸோ எனக்கு இது போதும், என்னால் எனக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தான் முடியுமா, நான் அதிலே பண்ணுறேன். ஸோ என்னோட லெவலை எப்போ ஏற்றிக்க முடியுமோ அப்போ நான் வந்து ஜாஸ்தியாக சாப்பிட்றதோ, ஜாஸ்தியாக சப்ளிமெண்ட் வாங்குறதோ, எனிதிங் என் லைஃப் ஸ்டைல் ஏற்றிக்கிறதோ, என்னோடய கெஜெட்ஸ் வாங்குறதோ எல்லாமே வந்து நானே தான் வந்து சம்பாரித்து நான் தான் அதை பண்ணுன்றது ஒரு வைராக்கியமாக வச்சுருந்தேன்.
ஸோ ஆஸ் நான் 21 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா ஜிம்மில் ஜாயின் பண்ணி நான் ஒரு ஜிம்மில் கோச்சாக ஜாயின் பண்ணேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்னோடய இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னோடய இன்கம் வச்சு தான் நான் ஃபுல்லாமே பண்ணேன். யார்ட்டையும் போயிட்டு நான் சப்போர்ட் எனக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நின்னதில்லை. பட் ஸ்டில் எனக்கு ஒரு நல்ல நண்பர்களும் நான் காம்படிஷன் போகும்போது என்னோடய சப்ளிமெண்ட்ஸோ இல்லை நான் ஏர் டிக்கெட் போகும்போது ஒரு சில பேர்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. லைக் அதில் ஒரு பார்ட் ஆஃப் த அமௌண்ட்டில் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பட் இது வரைக்கும் நான் யார்ட்டையும் போயிட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு பண்ணுங்க அப்படின்லாம் நின்னதில்லை. நான் என்னால் என்ன முடியுமோ, என்னால் இவ்வளோ தான் முடியுமா, என்னால் இவ்வளோ தான் சாப்பிட முடியுமா, இட்ஸ் ஓகே. ஒரு லெவல் வர வரைக்கும் அந்த லெவலை உடச்சி மேலே வரும்போது இப்போ என்னால் எல்லாமே பண்ணிக்க முடியும். என்னால் பார்த்துக்க முடியும். இந்த ஒரு பாடி பில்டிங் காம்படிஷனுக்காக என்ன எக்ஸ்ட்ரீம் போய் செலவு பண்ணணுமா என்னால் இப்போ பண்ண முடியும். ஓகே. ஸோ இட் டேக்ஸ் டைம். எல்லாமே எடுத்தோடனே கிடச்சிடாது. அதுக்கான உழைப்பை போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த லெவல் ரீச் பண்ணலாம். ஓகே. உங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் நீங்கள் கையில் வாங்கும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் இன்கம் வாங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே. ஃபர்ஸ்ட் இன்கம் நான் ஜிம்மில் வாங்கினேன். அதுக்கு முன்னாடி எங்கள் மாமா டியூஷன் சென்டர் ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டேன். என்ன சென்டருங்க? டியூஷன் சென்டர் ரிசப்ஷனிஸ்டாக நான் பார்த்துக்கிட்டேன். ஓகே. எங்கள் மாமா எனக்கு 1500 கொடுத்தாரு. ஓகே. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்கம். ஓகே. ஓகே. 10th முடிச்சதுக்கப்புறம் நினைக்கிறேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஜிம்மில் ஒர்க் பண்ணும்போது என் ஃபர்ஸ்ட் இன்கம் 8000 சம்திங். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் இன்கம். ஓகே. ஸோ அப்போ ஓகே நான் அந்த 5000 வாங்கிட்டேன். ஸோ இனிமேல் என்னால் பார்த்துக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஓகே. மூவிங் ஆன். இப்போ நீங்கள் பேக்கேஜஸ்லாம் சொன்னீங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஃபிக்ஸடாக வச்சுருக்கேன், கன்சிஸ்டண்ட்டாக வச்சுருக்கேன் அப்படின்னு. பேக்கேஜை எப்படி இப்போ ஒரு பிகினராக ஒரு ட்ரெயினர் வராங்க, இப்போ அவங்கள செல்ஃப் அசஸ் பண்ணி அவங்களோட ட்ரைனிங்க்கு எப்படி அவங்க ஒரு பேக்கேஜ் செட் பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 2 years வந்திருக்கேன், ஒரு ட்ரெயினராக வந்திருக்கேன். நான் எப்படி மார்க்கெட்டை அசஸ் பண்ணி என்னோடய ட்ரைனிங்க்கு இவ்வளோ தான் ப்ரைஸுன்றத நாலேஜ் எங்கேருந்து கற்றுக்கணும், எப்படி அந்த ப்ரைஸை செட் பண்ணணும் அப்படின்றதுல ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ட்ரையல் நேர் மாதிரி தான் பண்ண முடியும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கிளைண்ட்ஸ், அந்த செட் ஆஃப் கிளைண்ட்ஸ் அவங்கள ட்ரஸ்ட் பண்ணி அந்த அமௌண்ட் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்களா, ஸோ டெஸ்ட் பண்ணி தான் பார்க்க முடியும். அவங்க அப்படி பண்ணும்போது தான். ஸோ ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குன்னா அந்த பையனை 2 வருஷம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கான். ஸோ அவனோட நாலேஜுக்கு பொறுத்த மாதிரி தான் அவன் சார்ஜ் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கே தெரியும், இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஓகே. ஸோ இவங்களுக்கு இவ்வளோ சார்ஜ் பண்ணலாம், ஓகே, இந்த கிளைண்ட்ஸ்க்கு இவ்வளோ சார்ஜ் பண்ணலாம், அண்ட் அவங்களுக்கே தெரியும். ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸே கம்மி தான். ஸோ நான் அவங்கள்ட்ட போய் எடுத்தோடனே நான் ரொம்பலாம் கேட்க முடியாது. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம். இண்டஸ்ட்ரியில் 2 வருஷம் இருக்காங்கன்னா அவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ சார்ஜ் பண்ணான்றது அவங்களுக்கே தெரியும். அவங்களோட கோச் அவங்களுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கன்ற நாலேஜ் வச்சு அப்புறம் அவங்க அவங்களோட கிளைண்ட்ஸ், அவங்களோட கோச் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் ஓகே. அதுதான் எனக்கு புரியல. ஏன்னா ஒரு ஸ்டார்டிங் அவுட்டில் இருக்கும்போது ஒரு பர்சனல் ட்ரைனிங் நான் பண்ணணும்னு ஆசை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 years அவங்க கோச் ஒரு 10 years எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் அவர் ஒரு 10,000 சார்ஜ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஸோ இந்த பையன் 2 வருஷமா அவர் கீழே இருந்திருக்கான். ஸோ அதுக்காக இவர் போயிட்டு உடனே நான் 10,000 சார்ஜ் பண்ணுவேன். ஸோ அவருக்கு 10 years ஆச்சு அந்த 10,000 சார்ஜ் பண்ணுறது. ஓகே. ஸோ 2 years தான் இது இருக்கா. ஸோ இவரால் என்ன ரிசல்ட் கொடுக்க முடியுமோ அது இவருக்கு என்ன நாலேஜ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் சார்ஜ் பண்ண முடியும். ஓகே. எனி சஜஸ்டட் ப்ரைஸ் பிகினர்ஸ்க்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் நீங்கள் இதை வச்சு ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும்? பர்சனல் ட்ரைனிங்க்கு ஒரு 5,000 ஸ்டார்ட் பண்ணுறது. 5,000 நார்மலான ஒரு மார்க்கெட் ப்ரைஸ். ஓகே. பர்சனல் ட்ரைனிங் எடுக்கிறது. ஓகே. ஓகே. அண்ட் பிகினர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்க. இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் தான் இப்போ நீங்கள் மார்க்கெட் பண்ணுறீங்க. சில பேருக்கு இன்ஸ்டாகிராம் தெரியாது. இப்போ அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி தே ஓன்ட் ஹேவ் அவ்வளோ எக்ஸ்போஷர் இருக்காது. அவங்க ஒரு நார்மலாக இருப்பாங்க, ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. சோஷியல் மீடியா இல்லாமல் கிளையண்ட்ஸை எப்படி அட்ராக்ட் பண்ணுறது, வேர்ட் ஆஃப் மவுத்தில் எப்படி அட்ராக்ட் பண்ணுறதுன்றதுக்கு ஏதோ ஒரு அட்வைஸ் வச்சுருக்கீங்களா நீங்கள்? சோஷியல் மீடியாவில் இல்லாமல் அட்ராக்ட் பண்ணால் அவங்க ஒரு ஜெனரல் ட்ரெயினரோ பர்சனல் ட்ரெயினரோ இருக்காங்க இல்லையா, அவங்க கிளைண்ட்ஸுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்தீங்கன்னாவே போதும், கண்டிப்பாக அவங்க கிளைண்ட்ஸை என்ரோல் பண்ணுவாங்க. இல்லை அந்த ஃபர்ஸ்ட் கிளையண்ட் செக்யூர் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு எஃபோர்ட் பண்ணும் இல்லைங்க மார்க்கெட்டிங்கில்? இல்லை ஃபர்ஸ்ட் ஃபியூ கிளையண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அவங்க ஜெனரல் ட்ரெயினராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் பர்சனல் ட்ரெயினர் ஆகிட மாட்டாங்க. ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் ஒரு ஜிம்முக்கு போய் ஜாயின் பண்ணுறோன்னா ஃபர்ஸ்ட் அவங்க பேசிக்காக ஜெனரல் ட்ரெயினர் தான் போடுவான். ஜெனரல் ட்ரெயினர்னா லைக் ஒரு 10-20 பீப்புள்ஸை அந்த ட்ரெயினர் ஹேண்டில் பண்ணுவார். ஸோ அவங்களுக்கு அவர் கைட் பண்ணுறாரு இல்லையா, அவங்க ரிசல்ட் பார்க்குறாங்க இல்லையா, ஸோ அதுலேயே ஒரு நாலேஜ் வந்துடும். ஸோ இவங்களுக்கு இப்படி ஒர்க் அவுட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க ஒரு பர்சனல் ட்ரெயினாக மாறும்போது ஸோ அவங்களுடைய வேல்யூ என்ன, அவங்க எவ்வளோ கொடுக்கலான்றது அவங்களுக்கே தெரிஞ்சிடும்.
ஓகே. அவங்க எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணலாம், அவங்க எவ்வளோ ஒர்க் அவுட் கொடுக்கலாம், என்ன டயட் கொடுக்கலாம், ஸோ இவங்க எவ்வளோ அந்த கிளைண்ட் வந்து சார்ஜ் பண்ணலாம். ஸோ அவங்க வந்து சார் நான் ஜெனரல் ட்ரெயினர் தான் இருந்தேன், நான் ஒரு பர்சனல் ட்ரெயினர் மாறி இருக்கேன், ஸோ எங்கிட்ட கோச்சிங் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு போய் கேட்கும்போது அந்த கிளைண்ட்டை வந்து ஆல்ரெடி ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ அவருக்கு தெரியும் இஃப் ஹி இஸ் ஒர்த் எனஃப், ஸோ நம்ம அவர்கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கலாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பே பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே. சரி, இப்போது வந்து நம்ம கிளையண்ட் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கலாம். இப்போ ஒரு கிளையண்ட்ஸ் இப்போது கரண்ட்டாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறையா கோச்சஸ் இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு கிளையண்ட் வந்து எனக்கு இந்த கோச் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத எப்படி செலக்ட் பண்ணணும் ஒரு கிளையண்ட்டோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து? ஆன்லைனில் சொல்கிறீங்களா ஆஃப்லைனில் சொல்கிறீங்களா? எனிவே இப்போ ஆஃப்லைனில் இருந்தால் நிறையா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 4-5 கோச்சஸ் வந்து அவங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு அவ்வளோவா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்க. ஸோ கொடுத்துருக்கிற நாலேஜ் வச்சுக்கிட்டு அவங்க கொடுக்குற ப்ரைஸ் அண்ட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஒரு கிளையண்ட் வந்து எப்படி காஜ் பண்ணணும், ஓகே இவங்க இந்த கோச் தான் என்னோட இதுக்கு கரெக்டான வேவ் லென்த்தில் இருப்பாங்க, இவங்களோட போய் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற காஜிங் இதை எப்படி பண்ணணும்? சொன்னீங்களே ஃபஸ்ட்டு வேவ் லென்த்துன்னு சொல்லிட்டு. ஸோ நானும் நீங்களும் ஒரே மாதிரி பர்சனாலிட்டியாக, ஸோ நான் வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட், இவரும் இன்ட்ரோவர்ட் அப்படின்லாம் கூட கிளைண்ட்ஸ் யோசிப்பாங்க. ஸோ ஒரு ஜிம்மில் ஃபார் எக்ஸாம்பிள் ஜிம்மில் ஒரு 5 ட்ரைனர் இருக்காங்க, அந்த 5 ட்ரைனரும் நல்ல ரிசல்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு ட்ரைனர் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார். ஸோ நானும் சைலண்ட் பர்சனாக இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சைலண்ட்டாக இருக்க கோச் கிட்ட போயிட்டு நான் கேட்பேன். ஓகே. இல்லை நான் வந்து கொஞ்சம் நல்லா ஹாப்பியாக நல்லா ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு லைக் ஃபன் பண்ணுற மாதிரி ஒரு பர்சனாக இருந்தேன்னா அந்த ட்ரைனர் வந்து யார் கொஞ்சம் நல்லா அப்படி இருக்காங்க, பட் எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட் ஓரியன்ட் தான், அப்படியும் கிளைண்ட் சூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல வரேன். ஸோ இவர் நல்ல ரிசல்ட் கொடுக்குறாரு ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணுவாங்க, ரொம்ப நாளாக உட்காந்து அனலைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஓகே இவர்கிட்ட போகலாம் அப்படின்றது அவங்க ஸ்டெப் எடுத்து வருவாங்க. ஓகே. இதே ஆன்லைன் ஸ்பேஸில் ஆன்லைன்னா நான் சொன்ன மாதிரி பேஸ்ட் ஆன் யுவர் மார்க்கெட்டிங், பேஸ்ட் ஆன் யுவர் கிளைண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், பேஸ்ட் ஆன் ஹவு பாப்புலர் யூ ஆர், ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வருவாங்க. பேஸ்ட் ஆன் ஹவு நாலேஜ் யூ ஷோ தெம் செல்ஃப், சாரி பேஸ்ட் ஆன் ஹவு நாலேஜ் யூ ஷோ டு த பீப்புள். நான் என்னை எவ்வளோ நல்ல ஒரு நாலேஜபிள் பர்சனாக காமிச்சிக்கிறேன் அப்படின்றதையும் பார்த்து வருவோம். நான் எவ்வளோ ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், ஓகே எந்த லெவலில் என் கிளைண்ட்ஸை கொண்டு போயிருக்கேன், ஓகே ஸோ அவங்க நேஷ்னலாக இன்டர்நேஷ்னலாக நல்ல ஒரு ஃபேட் லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன்னா, ஸோ எனக்கு வந்து இவர்கிட்ட போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு வைப் வரும் இல்லையா, அதை வச்சு கொடுக்குறது. செட் ஆகலையா மாற்றிட்டு போயிடுவாங்க. நீங்கள் சொன்னீங்க நிறைய கோச்சஸ் இருக்காங்கன்னு, செட் ஆகலாம் மாற்றிட்டு போயிடுவாங்க. சரிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது அப்ஃப்ரண்ட்டாக பேமெண்ட் வாங்குவீங்களா இல்லை மந்த் முடியும் போது பேமெண்ட் வாங்குவீங்க? இல்லை, ஸ்டார்டிங் அப்ஃப்ரண்ட்டாகவே வாங்கிடுவீங்க, ஃபுல் அமௌண்ட் அப்ஃப்ரண்ட்டாகவே வாங்கிடுவீங்க, ஒரு அட்வான்ஸ் பே லேட்டர் ஃபீச்சர்ஸ் மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்களா? ஃபஸ்ட்டு பேமெண்ட் வாங்கிடுறது, அப்ஃப்ரண்ட்டாக ஃபஸ்ட்டே வாங்கிடுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மந்த்லி என்ரோல் பண்ணுறீங்கன்னா என்ன அமௌண்ட்டோ ஃபஸ்ட்டே வாங்கிடுவாங்க. ஓகே. நீங்கள் வரீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வரீங்க, ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, ஒரு 20 days ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, இல்லை ஊருக்கே போகிறீங்க, இல்லை இந்த இடத்தையே காலி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அண்ட் 20 days அந்த ட்ரைனர் உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கான் இல்லையா, அவனோட உழைப்பு போய்டும். நிறைய பேர் வந்து போயிடுவாங்க. எல்லாருமே ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கிறது இல்லை, அதுக்காக ஹானஸ்டான பீப்புள் இல்லைன்னு சொல்ல வரல, பட் ஒரு சில பேர் அப்படியே போயிடுவாங்க. நான் ஏன் பே பண்ணணும், நான் தான் அது பண்ணலையே. அவங்களுக்கு வந்து இந்த 20 days வந்தது தெரியாது, ட்ரைனர் அவங்களுக்காக வேலை பார்த்தது தெரியாது, பட் நம்மளுக்கு அந்த இது ஸ்டாப் ஆகிடுச்சுன்றது மட்டும் தான் நல்லா இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பேமெண்ட் வாங்கிட்டா அந்த கிளைண்ட்டும் லைக் ஒரு கோல் கமிட்டடாக இருப்பாங்க கண்டிப்பாக. ஓகே. இப்போ நம்ம ஃபைனான்சஸ்லேருந்து லைட்டாக வெளியே மூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பர்சனல் லைஃப்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னைய பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு காலேஜ் கிராஜுவேட். இப்போ வந்து என்னோடய ஏஜ் பார்த்திங்கன்னா 22-23 அந்த இதில் இருக்கேன். நான் வந்து ஒரு 1 year ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் வெயிட் கெயின் பண்ணுறக்கு, மசில் கெயின் பண்ணுறக்கு அப்படின்னு. பட் சேட்லி எனக்கு வந்து ரிசல்ட் வந்ததில்லை. ஸோ என்னைய மாதிரி இருக்கிற ஆட்கள், ஹைட் அதிகமாக இருந்து உடம்பு கம்மியாக இருக்கிற ஆட்களுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் வச்சுருக்கீங்களா? இந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக இருங்க, இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வெயிட் ஏறும், அந்த மாதிரிலாம் ஏதாவது அட்வைசஸ்? ஹைட்டாக இருக்கவங்களால மசில் ஏற்ற முடியாது அப்படின்னு உங்கள் கொஸ்டின். ஏன்னா எனக்கு அந்த மித்து பிலீஃப் இருக்குது, ஹைட்டாக இருக்கிறவங்க வந்து மசில் ஏற்றுறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படியே நான் பிலீவ் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. ஏன்னா வந்து இந்த இன்ஸ்டால் கூட ரீல்ஸ் எல்லாம் வரும் பார்த்தீங்களா, 5 foot தான், ஆனால் வந்து டம்பிளை தூக்குனா அவனுக்கு வந்துருச்சு அப்படின்னு. ஏன்னா எனக்கு வந்து என் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து மட்டும்தான் பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய ஃப்ரெண்ட் இருக்கான் தீபக்குன்னு, அவன் வந்து ஹைட்டு கம்மி தாங்க, ஆனால் அவன் ஒரு 8 months தான் போனான்னு நினைக்கிறேன். 8 monthsலேயே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பயங்கரமாக இருந்தது. ஆனால் எனக்கு 8 monthsல எந்த சேஞ்சும் தெரியல, ஆனால் ஸ்ட்ரென்த் லெவல் வந்து அச்சீவ் பண்ணிட்டேன். ஸோ
இஸ் தட் மித் ட்ரூ? நான் நம்புறது உண்மையா? கண்டிப்பாக அந்த மித் வந்து ஃபால்ஸ் தான். ஃபால்ஸ் ஏன்றது நான் சொல்கிறேன். இப்போ ஒருத்தர் ஷார்ட்டாக இருக்காருன்னா அவங்களுடைய லிம்ஸ்லாம் ஷார்ட்டாக இருக்கும். ஓகே. ஸோ போன் ஸ்ட்ரக்சரே ஷார்ட்டாக தான் இருக்க போகுது. ஓகே. ஸோ அவங்களுக்கு லைட்டாக மசில் ஏற ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 2-3 kgs ஏறிச்சுனாலே பெருசாக தெரியும். அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மசில் ஆட் ஆச்சுனாலே ஒரு விசிபிளாக பயங்கரமாக டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆல்ரெடி அவங்க குட்டியாக தானே இருக்காங்க, சின்ன தானே இருக்காங்க. ஓகே. லைக் ஷார்ட்டாக தானே இருக்காங்க. ஓகே. நீங்கள் ரொம்ப டாலாக இருக்கீங்க. ஸோ உங்கள் லிம்ப் லென்த்லாம் ஆட்டோமேட்டிக்லி நார்மலி பெருசாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 3 kg ஆட் பண்ணி அந்த காமிச்ச டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்கள் 6-7 kgs ஆட் பண்ணணும். அப்போ தான் அவங்க ஃப்ரேம் தெரியும். ஓகே. ஸோ அவங்களுக்கு வந்து சேஞ்சுன்றது ரொம்ப சீக்கிரமாக தெரிஞ்சிடும். ஆனால் ஹைட்டாக இருக்கணும் சேஞ்ச் தெரியுது கஷ்டம். ஆனால் ப்ராக்ரஸ் ஆகலன்னு கிடையாது. ஓகே. அண்ட் இன்னொருத்தர் நீங்கள் சொன்னீங்களா அவருக்கு ஃபாஸ்ட்டாக ரிசல்ட்ஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரம் பாடி டு பாடி மாறும். ஸோ ஒரு சிலருக்கு ஃபாஸ்ட்டாக மசில் ஏறும், ஒரு சிலருக்கு என்னதான் சாப்பிட்டாலும் ஏறாது, ஒரு சிலருக்கு வெயிட் ரெடியூஸ் பண்ண கஷ்டமாக இருக்கும், ஒரு சிலருக்கு வெயிட் ஃபாஸ்ட்டாக ஏறிடும். ஸோ இந்த மாதிரி அது பர்சன் டு பர்சன் வேரி ஆகும். ஓகே. ஸோ அதுக்காக நம்ம வந்து நம்ம போடுற இன்புட்ஸ் அண்ட் ஒர்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணக்கூடாது. கன்சிஸ்டண்ட்டாக வெயிட் குறைக்கிறதா இருந்தாலும் சரி, மசில் ஏற்றுறதா இருந்தாலும் சரி, அதுக்கான இன்புட்ஸும் நீங்கள் அதுக்கான ஒர்க்கும் நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஸ்டாப் பண்ணிங்கன்னா அங்கேருந்து திருப்பி பின்னாடி தான் போயிடும். ஓகே. இன்னொரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ வந்து இப்போ நான் ஜிம் போயிட்டுருக்கேன். இப்போ நான் ஒரு பிரேக் எடுக்கிறேன் 1 month. 1 month பிரேக் எடுத்தால் வந்து இருந்தாலும் எதுவும் அதான் நான் ஜிம் போயிட்டேனே முன்னாடியே 1 month பிரேக் இருக்கிறதுனால என்ன ஆயிரும், என் மசில்லாம் போகாது, அதெல்லாம் எடுத்துக்கலாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இது உண்மையாக பொய்யா? 1 month நீங்கள் பிரேக் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அவங்க மசில் லைக் ஹைப்பர்ட்ராஃபின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஹைப்பர்ட்ராஃபின்றது செல் லைக் பலூன் மாதிரி ஊதும். செல் வால்யூம் ஆகும். ஹைப்பர்ப்ளேஷியா செல் மல்டிப்ளை ஆகும். ஓகே. ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்கள் மசில் ஹைப்பர்ட்ராஃபி ஆகும். ஓகே. ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் 1 month நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்கன்னா அந்த ஹைப்பர்ட்ராஃபி கம்மியாகும். ஃபார் எக்ஸாம்பிள் பலூன் மாதிரி ஒரு செல் நீங்கள் ஊதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பலூன் மாதிரி சைஸில் வருதுன்னா ஒர்க் அவுட் பண்ணாலும் திருப்பி ஷ்ரிங்க் ஆகிடும். ஓகே. ஸோ பம்ப்லாம் கம்மியாகிடும். ஸோ அந்த பம்ப்பு தான் கம்மியாகும். பம்புன்னு நீங்கள் நியூட்ரிஷன்லாம் கரெக்டாக எடுக்கணும், அவங்க மசில் லாஸும் ஆகும். ஓகே. ஸோ நான் ரொம்ப நாள் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு அந்த மசில் மெமரி இருக்கும். ஸோ அவங்க என்ன தான் வந்து அவங்க மசில் லாஸ் ஆனாலும் ஓரளவுக்கு அந்த லாஸ்ட்டாக என்ன ஃப்ரேமில் இருந்தாங்களோ அந்த ஃப்ரேம் வரைக்கும் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுக்கிற அளவுக்கு மசில் மெமரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் நியூட்ரிஷன் ப்ராப்பராக இருக்கேன், ஆனால் ஒர்க் அவுட் மட்டும் 1 month ஸ்டாப் பண்ணிட்டேன். மசில் வந்து எனக்கு பம்ப் மட்டும்தான் போகுமா இல்லை? பம்ப் போகும், கொஞ்சம் மசில் லாஸும் ஆகும் கண்டிப்பாக. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 72 hours ஒன்ஸ் ஆச்சும் நீங்கள் பைசப் போகிறீங்கன்னா 72 hours திருப்பி அந்த பைசப் டச் பண்ணணும். ஓகே. ஸோ இன்னும் அதோட சைஸ் சின்னதாகும் கண்டிப்பாக. ஓகே. மசில் பம்ப் கம்மியாகும். ஓகே. ஸோ 72 hours ஒன்ஸ் நீங்கள் அதை டச் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் எனி மசில் அப்போ தான் அது க்ரோயிங் ப்ராசஸில் இருக்கும். ஓகே. ஓகே. இன்னொரு இது வந்து இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்தேன் நான். ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் ட்ரூ. இந்த ஒரு பெஞ்ச் ப்ரெஸ் ஆக்ஷன் பண்ணும்போது ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. ஹைட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஹைட் கம்மியாக இருக்கிறவங்க அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் வெயிட் தூக்குறதுல கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா ஹைட் அதிகமாக இருக்கிறவங்க நிறையா தூரத்துக்கு தூக்குறாங்க வெயிட்டை. அப்படி இப்படின்னு அவர் லிஃப்ட் பண்ணுறாரு, அவங்க ஹைட்டுக்கு இவங்க லிஃப்ட் பண்ணுறாங்க. ஷார்ட். ஓகே. ரெண்டும் ஒன்று தானே? ரெண்டும் ஒன்று தான், எந்த சேஞ்சுமே இல்லை. இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் நார்மல் மீடியம் ஹைட்டில் இருக்கேன். என் ஹைட்டுக்கு நான் இங்கேருந்து இவ்வளோ தூரம் புஷ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இங்கேருந்து இங்கே கொண்டு வரதுக்கு நான் என்ன இது இருக்கோ உங்களுடைய லிம்பு உங்களுடைய கை வந்து தைஸ் பக்கத்தில் தான் இருக்குது. ஆமாம். ஃபார் எக்ஸாம்பிள் பைசப்ஸ் நீங்களும் அதே ரேஞ்ச் தானே கொண்டு வரீங்க. ஸோ ரிலேட்டிவ்லி நானும் அதே ரேஞ்ச் டாலாக இருக்கீங்க. ஸோ உங்கள் ரேஞ்ச் ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே. இவர் ஷார்ட்டாக இருக்காரு, இவருக்கு ரேஞ்ச் கம்மியாக இருக்குது. ஸோ ஈக்குவல் தான். வெயிட்ஸில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை பார்த்தீங்கன்னா. வெயிட் இல்லை, ஒரு ஸ்ட்ரென்த்து தான். உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்து நீங்கள் என்ன வெயிட் தூக்க போகிறீங்கன்னு டிசைட் ஆகுது. ஸோ இந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வந்து டாலாக இருக்கிறதுக்கும் ஷார்ட்டாக இருக்கிறதுக்கும் கம்பேர் பண்ணுறது லாஜிக்கலி நாட் பாசிபிள். ஓகே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டாலாக இருக்கிறவங்க அட் தி எண்ட் ஆஃப் த டே வெயிட், அதாவது அவங்களும் வந்து நல்லா புஷ் பண்ணி அவங்களோட மேக்ஸ் பொட்டென்ஷியல் வந்து ஷார்ட்டாக இருக்கிறவங்கள விட அதிகமாக இருக்கும்ன்றதும் ஒரு மித்தாக போயிட்டுருக்கு. இஸ் தட் ட்ரூ? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது என்னோட மேக்ஸ் பொட்டென்ஷியல் நான் அச்சீவ் பண்ணிட்டேன், ஆனால் இதே வந்து என்னோட ஷார்ட்டாக இருக்கிறவங்க அவங்களோட மேக்ஸ் பொட்டென்ஷியல் அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஸோ டஸ் தட் மீன் என்னால் அவங்கள விட வெயிட் அதிகமாக தூக்க முடியும் அப்படின்ற ஏதாவது மிஸ்கன்செப்ஷன் இருக்காங்க? இந்த ஷார்ட்டாக இருக்கவங்க அவங்க மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து டாலாக இருக்கவங்க வந்து
அவங்கள விட வெயிட் ஜாஸ்தி தூக்க முடியுமான்னு கேட்குறீங்க. இப்போ என்னோட மேக்ஸ் பொட்டன்ஷியல் நான் ரீச் பண்ணிட்டேன். என்னோட காம்படிட்டர் ஒருத்தவங்க அவங்க ஷார்ட் ஸ்டாச்சரில் இருக்காங்க, அவங்க மேக்ஸ் பொட்டன்ஷியல் ரீச் பண்ணிட்டாங்க. என்னால் அவங்கள விட அதிகமான வெயிட் தூக்க முடியுமா? என்னோட மேக்ஸ் பொட்டன்ஷியல் ரீச் பண்ணிட்டீங்களே. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட மேக்ஸ் பொட்டன்ஷியல் 100 kgன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க. ஸோ அவங்களோட மேக்ஸ் பொட்டன்ஷியல் 100 kgன்னு அவங்க ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து நான் ஹைட்டாக இருக்கிறதுனால என்னால் அதிகமாக வெயிட் தூக்க முடியுன்ற இதெல்லாம் எதுவும் பியூர்லி ஸ்ட்ரென்த் பேசிஸ் தான். பியூர்லி ஸ்ட்ரென்த் கேன் பி இன்க்ரீஸ்ட். உங்களோட 100 kg போடுற நீங்கள் 120 130 நீங்கள் வந்து ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் நான் ஒரு ஷார்ட்டாக இருக்கனால அவரோட ஜாஸ்தி போடுவேன்னு கிடையாது. இது பியூர்லி ஸ்ட்ரென்த் தான். ஸ்ட்ரென்த் வரிஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். அது நீங்கள் டாலாக இருக்கீங்க ஷார்ட்டாக இருக்கீங்கிறது பொறுத்து இல்லை. ஸோ ஹைட் டிபெண்ட்டாக எதுவுமே இல்லை. ஓகே, ஹைட் டிபெண்ட் எதுவுமே கிடையாதுன்னு எதுவுமே இல்லைன்னு இல்லை. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி டாலாக இருக்கவங்க வந்து லைக் ஷார்ட்டாக இருக்கவங்களுக்கு ஒரு 3 kgலேயே மசில் பாடி வெயிட்டில் 3 kgலேயே அவங்க மசில் நல்லா பெருசாக தெரியுதுன்னா, உங்களை மாதிரி டாலாக இருக்கவங்க நிறைய எஃபர்ட் பண்ணணும், நிறைய மசில் பேக் பண்ணணும். ஸோ நிறைய செலவாகும். ஓகே, ஸோ வந்து நிறைய அதாவது டயட்ஸில் சொல்கிறீங்க. டயட்ஸில் ஓகே. ஸோ நான் நிறையா கன்சியூம் பண்ணணும். பாடி பில்ட் பண்ணுறது எல்லாமே வந்து லைக் டயட்ஸ்க்கு நிறைய செலவாகும். ஓகே, இட்ஸ் அன் எக்ஸ்பென்சிவ் ஸ்போர்ட். எஸ். ஓகே, உங்களோட ஒரு பாடி பில்டிங் மட்டும் இல்லை, பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷனும் எக்ஸ்பென்சிவ் தான். ஓகே, பாடி ரிலேட்டட் சம்மந்தப்பட்ட எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தான். யா, ஆமாம். நீங்கள் கம்பீட் பண்ணீங்க பார்த்தீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் நீங்கள் மிஸ்டர் வேர்ல்டு கம்பீட் பண்ணீங்க பார்த்தீங்களா? அப்போ உங்களோட எக்ஸ்பென்ஸ் சார்ட் என்ன இருந்தது? என்னென்ன நீங்கள் கன்சியூம் பண்ணீங்க? நார்மலாக நீங்கள் பண்ணதுக்கும் கம்பீட் பண்ணும்போது பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பண்ணீங்க நீங்கள் உங்களோட? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நார்மலாக வந்து நான் ஒரு 1.5 grams ப்ரோட்டீன் பர் பாடி வெயிட் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. கம்பீட் பண்ணும்போது ஒரு 3 to 4 grams வரைக்கும் எடுத்துப்பேன். 5 grams வரைக்கும் கூட எடுத்திருக்கேன். ஓகே, என் பாடி வெயிட் இன்ட்டு 5 grams வரைக்கும் கூட எடுத்திருக்கேன். ஓகே, இது வந்து எப்படி நீங்கள் நம்பர் ஆஃப் மீல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணீங்களா பர் டே, இல்லைன்னா அதே மீலில் நிறையா நம்பர் ஆஃப் மீல்ஸ் பிட்வீன் இன்டர்வல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ நார்மலாக வந்து ஒரு ஆஃப் சீசனில் இருக்கேன், ஆஃபில் இருக்கேன், ஒரு 3 meals சாப்பிட்றேன், ஜஸ்ட் லைக் இட் ஒர்க் அவுட் பண்ணுறேன், நார்மலாக பண்ணுறேன். ஸோ அப்போ 3 meals சாப்பிட்றேன்னா அப்போ 6 meals 7 meals. ஓ, ஸோ அந்த மீலோட சைஸ் பெருசாக இருக்கும். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது? ஒர்க் அவுட் ஃப்ரீக்வன்சி? ஒர்க் அவுட் ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தி இருக்கும். இன்டென்சிட்டியும். ஓகே. ஸோ இப்போ நார்மலாக கேஷுவலாக போய் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி லைக் வீக்லி ஒன்ஸ் ஒரு மசிலை ட்ரெயின் பண்ணுறேன்னா, காம்பீட் பண்ணும்போது வீக்லி ட்வைஸ் ஒரு மசிலை ட்ரெயின் பண்ணுவேன். இன்டென்சிட்டி ரொம்ப ஹெவியாக இருக்கும். ரொம்ப ஹெவியாக இருக்கும். ரொம்ப ஹெவியாக இருக்கும். என்னுடைய ஃபுல்லாக நான் அன்றைக்கி ஒர்க் அவுட் முடிச்சுட்டு போகும்போது பா நல்லா சாவர மாதிரி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம்ப்பா அப்படின்றது எனக்குள்ளே தோணணும். இல்லை நான் இன்றைக்கி சரியாக பண்ணலைன்னா அது நான் நல்லா சாவர மாதிரி ஒர்க் அவுட் பண்ணாதான் நான் இந்த காம்படிஷனுக்காக ரெடி ஆகிறேன். ஸோ ஆல்ரெடி இட்ஸ் அ வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்னால ஸோ எவ்ரி ஒன் இஸ் கோயிங் டு பி பெஸ்ட் தேர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணால் இதுக்கு நான் இவ்வளோ இன்டென்சிட்டி கொடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு தான் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணுறது. ஓகே. ஒரு 6 months அந்த ப்ராசஸ் போட்டேன். அந்த 6 monthsமே இப்படி தான் இருக்க போகுதுன்றதை முன்னாடி அந்த மைண்ட் செட் கொண்டு வந்துடுவேன். ஓகே. நான் ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன், உங்களுக்கு வந்து மிஸ்டர் வேர்ல்டுக்கு வந்து ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ப்ரீஃபாக தான் படித்தேன், ரொம்ப டீப்பாக போடலைங்க. பட் உங்கள்கிட்ட ரொம்ப நாளாக கேட்கணும்னு தோணுச்சு. அது எப்படி நீங்கள் அதை ஓவர் பண்ணீங்க? ஏன்னா அதுக்கு இமேஜஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப கிராஃபிக்காக இருந்தது, ரொம்ப சீரியஸாக இருந்தது அந்த இது. இன்ஸ்டாகிராம் அதை ஹைட் பண்ணிடுச்சு. ஆமாம். ஸோ சென்சிட்டிவ் கண்டென்ட். அவ்வளோ பெரிய ஒரு இன்ஜுரி என்கவுண்டர் பண்ணி எப்படி நீங்கள் அதை ஓவர் கம் பண்ணீங்க ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி அந்த ஹோல் ப்ராசஸ்ஸு? ஸோ அப்போ வந்து 2022 வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் அண்ட் ஏஷியன் சாம்பியன்ஷிப் ட்ரையல்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருந்தேன். ஓகே. இப்போ ட்ரையல்ஸ் வருது 20 daysல, ஐ திங்க் May 20 நினைக்கிறேன் ட்ரையல்ஸ் 2022. ஸோ அப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த ஒரு டைமில் இந்த மாதிரி கீழே வந்து இங்கே மசில் டயர் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ முட்டிக்கு மேலே ரெக்டஸ் ஃபெமோரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மசில் வந்து எண்ட் டு எண்ட் கனெக்ஷன் வந்து முட்டிக்கு மேலே கனெக்ஷன் ரப்ச்சர், டோட்டல் ரப்ச்சர். ஓகே. ஸோ அப்போது வந்து எங்கள் கோச் சொல்கிறாரு, நீ போய் எம்ஆர்ஐ எடு, என்ன ஆச்சுன்னு பாருன்னு சொல்கிறார். அப்போது நானே வந்து ஒரு ஃபிசியோட்ட போய் பார்த்துட்டு அவர் வேறு மசாஜ் பண்ணி இன்னும் கொஞ்சம் வேர்ஸ்ட் ஆகிடுச்சு அது. ஸோ அப்புறம் எங்கள் அம்மாவும் சொன்னாங்க, இல்லை நீ இப்போ வந்து ஃபஸ்ட்டு எம்ஆர்ஐ எடு, அவர் சொல்கிறது செய். அப்புறம் எம்ஆர்ஐ எடுத்து அப்போ தான் எனக்கு தெரியும் அது டோட்டல் ரப்ச்சர் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. ஸோ ரப்ச்சர் ஆகிடுச்சின்னு சொன்னோன்னா எனக்கு நிறையா யூடியூப்பில் கூகுள் பண்ணி ஸோ ரப்ச்சர் ஆகிடுச்சுன்னா அவங்களால அந்த ஸ்போர்ட்டில் எனக்கு ஃபஸ்ட்டு இது வந்து ஐ வாண்ட் டு கம் பேக் இன் டு தி ஸ்போர்ட்ஸ்.
ஸோ ஃபஸ்ட்டு அது ஃபஸ்ட்டு தாட்டே வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு லீவ் தி ஸ்போர்ட். நான் வந்து ஒரு பாடி பில்டர் தான் இருப்பேன். ஸோ அதுக்காக தான் முன்னாடி இன்ஜினியரிங் விட்டுட்டு எல்லாமே வந்து நான் பாடி பில்டராக இருப்பேன் அப்படின்றக்காக தான் நான் இந்த கரியர் சூஸ் பண்ணி வந்தது. ஸோ அந்த டைமில் வந்து நான் வந்து திருப்பி எப்படி கம்பேக் பண்ண முடியும், இந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு சில பீப்புளுக்கு ஆயிருக்கா, எனி அத்லெட்ஸுக்கு ஆயிருக்கான்னு சொல்லிட்டு நான் கூகுளில் உட்காந்து சர்ஃப் பண்ணி ஒரு 10 days கிட்ட படிக்கிறேன். சர்ஜரி பண்ணல, 10 days படிக்கிறேன். கம்பேக் கொடுக்க முடியுமா, ரெக்டஸ் ஃபெமோரிஸ் இன்ஜுரிக்கு வந்து கம்ப்ளீட் ரப்ச்சருக்கு கம்பேக் கொடுக்க முடியுமா. அப்போ எல்லாரும் ஒருத்தர் ஒரு ரிவ்யூ கொடுக்குறாங்க. ஸோ அப்போ ஒரு ஃபுட்பால் பிளேயருக்கு ஆயிருக்கு, அவர் வந்து ஹீஸ் பேக் இன் டு தி ஸ்போர்ட் ஆஃப்டர் 1 year. ஸோ அது கொஞ்சம் எனக்கு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. ஸோ என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ஆர்த்தோவாக இருக்காரு, அவர்கிட்ட ஃபோன் அடிச்சுட்டு இது மாதிரி எனக்கு ஆயிடுச்சு, சர்ஜரி பண்ணணும்னு சொல்கிறாங்க, பண்ணணுமா வேணாமா, நீ நார்மல் பர்சனாக இருக்க, உன்னுடைய ஆக்டிவிட்டி வந்து ஸ்போர்ட்ஸில் இல்லாட்டினா தேவையில்லை, அப்படியே விட்டுட்டேன்னா உனக்கு இன்னும் பேலன்ஸ் இன்னும் 2 மசில் இருக்கு இல்லையா, அந்த முட்டிக்கு மேலே இருக்க இன்னும் 2 மசில் வந்து அந்த வேலையை பார்க்கும். ஸோ இதோட 3 மசிலாக பார்க்காம இன்னும் 2 மசில் அதோட வேலையை பார்க்கும். ஸோ நீ அப்படியே சர்வே பண்ணால் ஒரு நார்மல் பர்சனாக இருந்தா. பட் நீ ஒரு அத்லெட்டாக இருக்க, திருப்பி நீ அத்லெட்டிக்ஸ் ட்ரை பண்ண போகிற அப்படின்னா நீ சர்ஜரி பண்ணணும். அவனும் சொல்கிறான், இப்போ உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் 100% இருக்குமான்னு தெரியாது, மேபி 80 ஆகலாம், 70 ஆகலாம், பட் வில் நாட் பி த சேம். அந்த மசில் ஆல்சோ வில் நாட் பி த சேம். பட் சர்ஜரி சீக்கிரம் பண்ணு, நீ லேட்டாக அந்த மசிலோட எண்ட் டு எண்ட் கனெக்ஷன் இருக்கும்போது பிளட் ஃப்ளோ நல்லா இருக்கும். ஸோ அது அருந்து தொங்கிட்டு இருக்கும்போது கீழே மசில் ஃப்ளோ, அந்த பிளட் ஃப்ளோ கம்மியாகும் போது மசில் ஷ்ரிங்கன் ஆகிடும். 1 monthக்குள்ளே சர்ஜரி பண்ணிடு ஓகே அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஸோ என்னுடைய கிளைண்ட் அண்ட் டாக்டர் ஒருத்தர் இருக்கார், யசோத் அவர் பேர். ஸோ அவர்கிட்ட போய் கேட்க ப்ரோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி அப்போலோவில் நீ ஜாயின் பண்ணு. ஸோ டாக்டர் வெங்கட்ராமன் ஒருத்தர் இருக்கார், நல்ல சூப்பரான ஆர்த்தோ. ஸோ அவர் நல்லா பண்ணுவார். ஸோ சர்ஜரி பண்ணுறது மட்டும் மேட்டர் இல்லை, அதை க்ளீனாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு சஜஸ்ட் பண்ணி பண்ண வச்சார். ஸோ சர்ஜரி வந்து 1 dayல முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த சர்ஜரி முடிச்சுட்டு அந்த திருப்பி எழுந்தமோ அந்த பெயின் இருக்குல்ல, பயங்கரம் பெயின். ஸோ அது பழுக்க ஒரு கம்பி எடுத்து காய்ச்சி அந்த அவங்க அந்த தைஸில் சொருவணும் எப்படி இருக்கும், அப்படி ஒரு பெயின். நர்ஸை கூப்பிட்றாங்க, நர்ஸ் எனக்கு வந்து பெயின் கில்லர் எக்ஸ்ட்ரா கொடுங்க, அதனால் டாலரேட் பண்ண முடியல. சார் ஆல்ரெடி பெயின் கில்லர் தான் சார் இருக்குது, நீங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக இருங்க. சரி, எவ்வளோ நேரம் இருந்ததுங்க அந்த பெயின் உங்களுக்கு? எனக்கு அப்படியே ஒரு 3 hours பயங்கரம் பெயின், அன்பேரபிள் பெயின். 3 hours கண்டினியூஸாக? எனக்கு வந்து அனஸ்தீசியா கொடுத்து தான் சர்ஜரி பண்ணாங்க. ஓகே. அனஸ்தீசியா ஆப்ரேஷன் போகும்போது ரொம்ப ஆங்ஷியஸாக இருந்தேன். அவங்க இன்ஜெக்ஷன் எடுக்கும் போதெல்லாம் இது என்னது அது என்னது நம்மகிட்ட கேள்வி கேட்டே இருந்தேன். ஸோ இது அனஸ்தீசியா சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்தாங்க. அப்போது தூங்கினது தான், அப்போது அன்கான்ஷியஸ் ஆனது தான். திருப்பி அவங்க என்னை தட்டி எழுப்புறாங்க, சார் இது மாதிரி உங்கள் பேர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சொன்னாங்க. அந்த டைமில் பயங்கரமான ஒரு அன்பேரபிள் பெயின். ஸோ அந்த சொன்ன இல்லையா, ராடில் வந்து ஃபுல்லாக ஒரு பழுக்க கம்பி எடுத்து காய்ச்சி வச்சா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ அவங்க சொல்கிறாங்க, நர்ஸ் சொல்கிறாங்க, சார் உங்களுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு, ஸோ சக்ஸஸ். ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் வந்து உங்களை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஜென்ரல் வார்டில் ஷிஃப்ட் பண்ணிடுவோம், ஸோ ரெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்க கூட அவங்கள்ட்ட நான் எனக்கு எக்ஸ்ட்ரா பெயின் கில்லர் கொடுங்கன்னு கேட்குறேன். ஸோ யூஆர் ஆல்ரெடி அட் பெயின் கில்லர்ஸ், ஸோ எக்ஸ்ட்ரா தேவையில்லை, ப்ளீஸ் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அங்கே வந்து ஜென்ரல் வார்டு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, 2 நாளில் வந்து என்னோடய குழந்தை, என்னோடய டாட்டரோட டாக்டர் வந்து பிறக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் 2 daysல. ஓகே. ஸோ ஆஃப்டர் சர்ஜரி 2 days எங்களுக்கு பிறந்துட்டாங்க. ஓகே ஓகே. எனக்கு அப்போ தெரியாது இல்லையா. ஓகே. அவங்க ஒய்ஃப் கேரிங்காக இருக்காங்க. ஓகே. ஸோ அந்த டைமில் அவங்களும் வந்து அபவுட் டு டெலிவர், ஸோ டேட் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த டேட் கொள்ளுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சர்ஜரி முடிச்சுட்டு அப்போ அவங்க போய் அட்மிட் ஆகுறாங்க. ஸோ அப்போ பேபியும் பிறக்குது. நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறேன், இல்லை நான் வந்து பார்த்தே ஆவேன், என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி என்னை கால் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு பேண்டு சர்ஜரி முடித்தோடனே கால் அசைவு இருக்கக்கூடாது, ஏன்னா சூச்சர் போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ காலை ஃபுல்லாக டைட்டாக கட்டிட்டாங்க. ஸோ அந்த வாக்கர் வச்சு அப்படி நோண்டி போய் ஃபஸ்ட்டு என் டாக்டரை அப்போ தான் கையில் எடுத்து பார்க்குறேன். டெலிவரி ஆகாமல் இருந்தேன், வெளியில் உட்காந்துருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு டாக்டர் கொடுக்குறேன். ஓ மை காட். ஓகே. இப்போ ரிக்கவரின்றது பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. ஃபிசிக்கல் ரிக்கவரிங் பார்த்தீங்கன்னா பெயின் கில்லர்ஸ், வலிச்சது,
மனசு என்ன சொல்லுச்சு உங்களுக்கு? ஹவு டிட் யூ ஃபீல் மென்டலி? இது எல்லாமே நடக்கும்போது எப்படி நீங்கள் மென்டலி ஸ்ட்ராங்காக இருந்து அதை ஹேண்டில் பண்ணீங்க? எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? ஸ்ட்ராங்கானு இல்லை, நானும் பயங்கர டிப்ரெஷனில் தான் இருந்தேன். ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஐ வாண்ட் டு கெட் பேக் இன் டு திஸ் ஸ்போர்ட். ஃபர்ஸ்ட் திங் ஐ வாண்ட் டு பி a sportsman, ஐ வாண்ட் டு பி a பாடி பில்டர். ஓகே, அது ஒன்று தான் என் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஓகே. இன்னொன்று வந்து டு ஐ டிசர்வ் திஸ். ஸோ இது வந்து நான் வந்து இந்த இந்த இன்ஜுரி வந்து நானே எடுத்துக்கிட்டது இல்லை, ஸோ எனக்கானது இது இல்லை அப்படின்றது மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. என்னால் குழந்தையும் பார்த்துக்க முடியல. ஸோ அவங்களே அனுப்பிச்சிட்டேன், நீங்கள் வீட்டில் அவங்க அம்மா வீட்டில் போய் இருங்க, அது சரியான நான் கஷ்டப்படுறதை பார்க்க வேணாம் சொல்லிட்டு. ஸோ எங்கள் அம்மாவும் சிஸ்டரும் தான் வந்து நான் டாய்லெட் போகிறதுலேருந்து சாப்பாடு ஊட்டுற வரைக்கும் பாடி டெய்லி அந்த வெட் வைப்ஸ் வச்சு க்ளீன் பண்ணுற வரைக்கும் அவங்க தான் எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ நம்மளால் பயங்கர ரொம்ப ஆக்டிவ் பர்சனாக இருந்த நம்மளால் நடக்கக்கூட முடியலையே அப்படின்ற ஒரு டிப்ரெஷன் ரொம்ப இருந்துச்சு. நைட்டு தூக்கமே வராது, காலையில் 5 o'clock தான் தூங்குவேன். அப்போ எங்கள் அம்மா வந்து கதை திறந்து பார்ப்பேன், என்ன தூங்கலையா, டிவி பார்த்துட்ருக்க? இல்லைம்மா எனக்கு தூக்கம் வரல, சரி நீங்கள் தூங்குன்னு சொல்லிட்டு காலையில் 5 o'clock தான் தூங்குவேன். 12 மணிக்கு தான் எழுந்திரிப்பேன். அந்த டைமில் வந்து எனக்கு வந்து நான் இன்னொரு 6 months ஒரு காம்படிஷன் வருது, ஸோ அதுக்கு எப்படியா நம்ம ரெக்கவர் ஆகி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் என்னுடைய ஃபுட்டோடைய அதாவது அளவு கம்மியாக சாப்பிட்டு வெயிட்டை மேனேஜ் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, அந்த டைம்லையும். ஓகே, பிகாஸ் நம்ம ரெஸ்ட்டில் இருக்கோம், ஸோ ஃபுட்டோட இதை கம்மி பண்ணணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடி கம்மியாக தான் பர்ன் பண்ண போது. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஒரு 1500 calories தான் சாப்பிட்றேன், யூஸ்வலாக 3000 சாப்பிட்றேன், 1500 தான் சாப்பிட்றேன். ஓகே. ஸோ அப்படி தான் மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த டிப்ரெஷன் வந்து அதை சொல்ல முடியாது. ஸோ அதை அனுபவிச்சா மட்டும்தான். இது ஒரு பர்சன் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க, ஆக்டிவ் ஸ்போர்ட்ஸ்மேனாக இருக்காங்க, ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் போகிறாங்கன்னா அது அவங்களால மட்டும் தான் அதை ஃபீல் பண்ண முடியும். ஸோ சம்ஹவ் எப்படியாவது நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டெய்லி கூகுள் பண்ணி பார்ப்பேன். இது சர்ஜரியிலேருந்து இது முடித்தவங்க எவ்வளோ நாளாக ரெக்கவர் ஆகிருக்காங்க, யாராவது ஸ்போர்ட்ஸ்மேன் ஆகிருக்காங்களா, அவங்க எவ்வளோ நாள் ஆச்சு அவங்க ரெக்கவர் ஆகுன்னு சொல்லிட்டு அதை பார்த்து ஓகே யாராவது 1-2 பேர் ஆயிருந்தாங்களா, அந்த 1-2 பேர் மாதிரி நம்மளும் இருப்போம் அப்படின்னு சொல்லி நானே எனக்குள்ளே சொல்லி என் மனசு தீர்த்திக்கிறது. ஓகே. ஸோ மென்டலி ஸ்ட்ராங்காக நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஸ்டார்டிங்லேருந்தே மென்டலி ஸ்ட்ராங்காக தான் இருந்தேன். ஸோ அந்த இது கிடையாது. எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் வீக் பாயிண்ட்ஸ், வீக் மூமெண்ட்ஸ். அது நீங்கள் வந்து ஒரு சர்வைவ் பண்ணி அதுக்கப்புறம் ரிக்கவர் ஆகி அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு சொல்கிறீங்களா? எப்படி நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த மசில் இம்பேலன்ஸ் ஃபர்ஸ்ட் ஏதாவது இருந்தது அவங்களுக்கு? மசில் இம்பேலன்ஸ் இருந்தது. எப்படி நீங்கள் அதை ரெக்டிஃபை பண்ணீங்க ட்ரைனிங்கில்? வாட் டிட் யூ டூ? ஸ்பெஷலாக என்ன பண்ணீங்க நீங்கள்? எனி ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டிங்களா? இல்லைன்னா இன்ஜூர்டு மசிலுக்கு வந்து ஏதாவது ஸ்பெஷல் கேர், இல்லைனா ஜிம்மில் ரிக்கவர் ஆகும்போது அதுக்குன்னு தனியாக ஏதாவது ஒர்க் அவுட் அந்த மாதிரிலாம் ஏதாவது போட்டிருந்தீங்களா? அந்த டைமில் வந்து என்னோட நீயோட மூமெண்ட் வந்து ரொம்ப கம்மியாயிடும். உங்களோட மொபிலிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 180லேருந்து ஒரு 30 டிகிரி தான் வந்து பெண்ட் பண்ண முடியும். ஓகே, கால் ஸ்ட்ரைட்டாக வச்சிருக்க சொல்கிறேன். 30 டிகிரி தான் மூவ் பண்ண முடியும். ஓகே. ஸோ அது 90க்கு மேலே என்னால் கொண்டு வரவே முடியாது. ஸோ அப்போது அந்த சர்ஜரி பண்ணார் டாக்டர், அவர் வந்து கோகுலன்னு ஒரு ஃபிசியோ இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ அவர் தான் வந்து எனக்கு டெய்லி உட்காந்து வீக்லி 2 or 3 செட்டிங்ஸ் வர சொல்லுவார் ஆல்டர்னேட் டேஸ். ஸோ வச்சு காலோட மொபிலிட்டிக்காக இன்க்ரீஸ் பண்ணி, ஸோ அவர் தான் இன்க்ரீஸ் பண்ணி எனக்கு வந்து அப்போ அப்பர் பாடி ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓ, யூ ஸ்டார்ட் அப்பர் பாடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஓகே. ஸோ அவர்கிட்ட கேட்பேன், சார் அந்த ஃபிசியோட்ட கேட்பேன், சார் எப்போ சார் நான் லெக்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. அவர் ஃப்ரீ ஸ்குவாட் பண்ணுங்க. நான் சொன்னேன், சார் இதுக்கு மேலே உட்காரவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால், இல்லை உங்களால் முடியும், நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா அவரும் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணி கொண்டு வந்து அவருக்கும் பெரிய பங்கு இருக்குது. ஸோ அவர்கிட்ட நான் நிறைய கேட்டுகிட்டே இருப்பேன். நான் சொல்லுவேன், சார் நான் அதோட கேள்வி கேட்குற ஆள் கிடையாது, நானே பயங்கர மோட்டிவேட்டான பர்சன் தான், பட் என்னால் இதை ஓவர் கம் பண்ணி வர முடியுமான்னு எனக்கு கூட நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ அதனால தான் உங்களை நான் வந்து தொல்லை பண்ணுறேன். இல்லை தொல்லைலாம் கிடையாது, நீங்கள் உங்களால் கண்டிப்பாக வர முடியும். யூ ஆல்ரெடி அன் அத்லெட். ஸோ உங்களை ஆல்ரெடி நீங்கள் வந்து மென்டலி ஸ்ட்ராங்காக தான் இருப்பீங்க, உங்களால் அதை கம்பேக் பண்ண முடியும், நீங்கள் பண்ணுங்கள், கீப் கோயிங். ஸோ டெய்லி ஒரு வீடியோ அனுப்பேன். லெக்ஸ் பண்ணும்போதுனா நான் இந்த மாதிரி இவ்வளோ ரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அனுப்பேன். அவர் தான் சொன்னார், இந்த யூனிலேட்டராக ட்ரைன் பண்ணி, யூனிலேட்டர்னா சிங்கிளாக அதாவது வச்சு நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்களே அது யூனிலேட்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, ஓகே. ஸோ மெஷினில் ட்ரெயின் பண்ணி லைக் பைலேட்டர்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி அந்த மசிலுக்கு மட்டும் தனியாக லைக் எக்ஸ்டென்ஷன், லெக் எக்ஸ்டென்ஷன் தான் தனித்தனியாக, லெக் ப்ரெஸ்னால் லெக் தனித்தனியாக. ஓகே. ஸோ அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். நானே டெய்லியும் வந்து அதை பண்ணிவிட்டு வீடியோ எடுத்து பார்ப்பேன், எவ்வளோ ரேஞ்ச் போயிருக்கு. ஸ்ட்ரைட்டில் வச்சு யாராவது வீடியோ எடுக்க சொல்லுவேன், சைடில் வச்சு எடுக்க சொல்லுவேன், எவ்வளோ ரேஞ்ச் போகுது, என் காலோட ஷேப் கரெக்டாக இருக்கா, ஸோ இம்பேலன்ஸாக இருக்குது, இன்னும் எவ்வளோ ஒர்க் பண்ணணும். எங்கள் கோச் கிட்ட போய் கேட்பேன், அது எப்போது சரி பண்ணலாம், ஸோ இவ்வளோ ஆயிருக்கு, நீ பண்ணு. எப்படியும் அவர் சொல்லுவார், 2 years ஆயிரும்டா, நீ ஃபுல்லாக
ஃபுல் பீக் லெக் வரதுக்கு. பட் யூ கீப் டூயிங். ஸோ எல்லாருமே கீப் டூயிங். ஸோ நானும் எனக்கு கூட நான் ஹாவ் டு கம் பேக் டு திஸ் ஸ்போர்ட்ஸ் அகேன். ஸோ ஐ வில் பி கீப் டூயிங் திஸ் அப்படின்னு சொல்லி நான் பண்ணி. ஸோ அதுக்கப்புறம் 6 monthஸில் ஒரு காம்படிஷனும் இருந்துச்சு. 5 monthஸில். ஸோ அது அட்டென்ட் பண்ணி நான் சில்வர் மெடலும் ப்ளேஸ் பண்ணேன். சின்ன இம்பேலன்ஸ் இருந்துச்சு காலில். ஓகே. பட் இருந்தாலும் அது எல்லாம் சொன்னாங்க அவ்வளோ தெரிலன்னு. பட் நான் அந்த வீடியோவில் பார்க்கும்போது கொஞ்சம் தெரியுது. ஓகே. பட் ஸ்டில் ஐ ஒன். இது எந்த காம்படிஷன் இது? இது இன்டர் ரயில்வேஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்டர் ரயில்வேஸ். ஓகே. ஸோ அந்த ரயில்வே அத்லெட்ஸ்க்கு நடுவில் நடக்கிற காம்படிஷன். ஓகே. இது ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிறவங்க, ஆல் ஓவர் இந்தியாவில் நடக்கிற ரயில்வே அத்லெட்ஸ் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ நான் அதை கம்பேக் பண்ணியே ஆகணும் அப்படின்ற எனக்குள்ளேயே ஒரு வெறி. நான் பண்ணியே ஆவேன், நான் அந்த இன்ஜுரியை கம்பேக் பண்ணி காமிப்பேன்னு சொல்லிட்டு என்னுடைய எபிலிட்டி டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டேன். நைஸ். ஓகே. கரியர் எப்படி இதனால் பாதிச்சது? கரியரை எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்க நீங்கள் ரிகவரி பண்ணுறது? கண்டினியூஸாக வின் பண்ணிட்டே வந்தேன். ஸோ அது ஒரு வருஷம் என்னோடய வேர்ல்டு சாம்பியன்ஷிப் பார்ட்டிசிபேட் பண்ண முடியலையா. ஸோ அது கரியர் பிரேக் மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அது வந்து காம்படிஷன் இன்டர்வியூ வின் பண்ணதுக்கப்புறம் எங்கள் கோச் வந்து நீ ரெஸ்ட் கொடு, கம்ப்ளீட் பண்ணாத, 2023 பார்ட்டிசிபேட் பண்ணு. ஓகே. ஸோ அது வரைக்கும் லெக்ஸை ஒன்றா ட்ரெயின் பண்ணி பெருசு பண்ணவே பண்ணு. ஸோ அது ஒரு கரியர் பிரேக்காகவும் இருந்துச்சு. ஸோ அதுக்காக நான் அதுக்கு ஒர்க் பண்ணி தான் 2023 தான் திருப்பி கம்பேக் கொடுத்தேன். கரியர் பிரேக்ஸ் வந்து இந்த மாதிரி பாடி பில்டிங் ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் கம்பீட் பண்ணுறவங்களுக்கு கரியர் பிரேக்ஸ் இந்த மாதிரி ஒரு இயர் நான் கம்பீட் பண்ணல அப்படின்றது எவ்வளோ பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும் அவங்களோட கரியரில்? ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுமா அது? இல்லைன்னா நீங்கள் ஒரு லெவலில் அப்படியே போயிட்டே இருக்கீங்க, வின் பண்ணிட்டு உங்கள் அப்பியரன்ஸ் வந்து ஸ்போர்ட்டில் காமிச்சிட்டே இருக்கீங்க. ஓகே. ஸோ அந்த ஸ்போர்ட்லேருந்து திருப்பி நீங்கள் ஒரு 1 year 2 year இல்லைன்னா மக்கள் மறந்துடுவாங்க. ஓகே. ஸோ மக்கள் அந்த அத்லெட்ஸ் எல்லாம் அவ்வளோதான்ப்பா அவன் பண்ணலை அப்படின்னு சொல்லிடுவாங்க, மறந்துடுவாங்க. ஸோ அந்த ஸ்போர்ட்டில் வந்து நீங்கள் ஆக்டிவாக இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு மரியாதை. ஓகே. என்றைக்கு அந்த ஸ்போர்ட்டில் நீங்கள் ஆக்டிவாக இல்லையோ, ஸோ நாளைக்கு ஃப்யூச்சரில் வர சின்ன பசங்க கூட ஓகே நான் அதெல்லாம் என்ன முன்னாடி பண்ணார் இப்போ பண்ணலை, ஸோ அந்த மாதிரி இது பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்களோட வின்னிங் அடுத்த டைம் வின் பண்ணுறதுல ஏதாவது அஃபெக்ட் பண்ணுமா அது இந்த கரியர் பிரேக்கு? கரியர் பிரேக்னால் அஃபெக்ட் ஆகாது. ஒரு மசில் இன்ஜுரி இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். ஓகே. கரியர்லேருந்து ஒரு சில பேர் நான் 1 month 1 year ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், 2 years ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், ஃபைனான்ஷியல் ட்ரபிள் இல்லை மென்டல் ஸ்ட்ரெஸ்னால அது மாதிரி எடுத்து அவங்களுக்கு அது அஃபெக்ட் பண்ணாது. பட் ஒரு இன்ஜுரினால ஒரு கரியர் பிரேக் ஆகுதுன்னா கண்டிப்பாக அதை அஃபெக்ட் பண்ணும். ஓகே. உங்களை ஃபைனான்ஷியலி எப்படி அஃபெக்ட் பண்ணிச்சு, எப்படி ஓவர் கம் பண்ணீங்க இந்த ரிகவரி? ஃபைனான்ஷியலி வீட்லேயே இருந்தேன் இல்லையா, பெட் ரெஸ்ட்லாம் இருந்தேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக கிளைண்ட்ஸ்லேருந்து வர பேமெண்ட்டும் வராது. ஸோ அந்த டைமில் நான் என்னோட ஆன்லைன் கிளைண்ட்ஸ்க்கு என்னால் என்ன சர்வீஸ் கொடுக்க முடியுமோ நான் கொடுத்துட்டு தான் இருந்தேன். ஸோ அப்பயும் என்னால் ஒரு மினிமம் அமௌண்ட் ஏர்ன் பண்ணேன். ஸோ நான் அப்பயும் யார்ட்டையும் போய் நிற்கல, என்னுடைய ஃபுட்டையும் என்னோடய ஃபேமிலியோட ஃபுட்டையும் நான் தான் பார்த்துக்கிட்டேன். ஓகே. மூவிங் ஆன் ஃப்ரம் பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு சென்சிட்டிவான டாபிக்குள்ளே நம்ம போகலாம், விச் இஸ் பர்ஃபார்மன்ஸ் என்ஹான்சிங் ட்ரக்ஸ். நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ஒரு பேஸ் லெவல் மிஸ்கன்செப்ஷன்லேருந்து ஆரம்பிக்கலாம். பர்ஃபார்மன்ஸ் என்ஹான்சிங் ட்ரக்ஸ் எடுத்துக்கிறது தப்பா கரெக்டா அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து பர்ஃபார்மன்ஸ் என்ஹான்சிங் ட்ரக்ஸ்ன்னு மட்டும் இல்லை, சப்ளிமெண்ட்ஸும் சேர்த்தி. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கிறதே தப்பு, ஆன்மை குறைஞ்சிரும் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் உண்மையா இல்லைன்னா என்ன? அதாவது சப்ளிமெண்ட்ஸ் வந்து யாரும் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இஃப் யூ கேன் அஃபோர்ட் த சப்ளிமெண்ட் யூ கேன் டேக் இட். ஓகே. லைக் வே ப்ரோட்டீன் இல்லை உங்களுக்கு ஏதாவது விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்குது, ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு நியூட்ரிஷனிஸ்டோ டாக்டரோ கன்சல்ட் பண்ணி நீங்கள் மல்டிவிட்டமின் மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே. நீங்கள் ப்ரோட்டீன் எடுத்துக்கணும், நீங்கள் வே ப்ரோட்டீன் எடுத்தால் தான் வந்து உங்களுக்கு ப்ரோட்டீன் ரெக்குயர்மெண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகும்னு கேட்டால் அதை நான் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டேன். ஸோ வேறு ஏதாவது டெஃபிஷியன்சி இருக்குது உங்களுக்கு ஏதாவது இருக்குன்னா அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து அந்த டெஃபிஷியன்சிக்கான மல்டிவிட்டமின் மாதிரி விட்டமின்ஸோ ஏதோ நீங்கள் என்ன டெஃபிஷியன்சி அதை எடுத்துக்கலாம். ஓகே. வே ப்ரோட்டீன் இன்னார் தான் எடுக்கணும்னு இல்லை, அதே மாதிரி ஸோ யார் வேணால் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ ஒரு சில பேர் வந்து வீகன்ஸாக இருப்பாங்க, அவங்களால அந்த ப்ரோட்டீன் ரெக்குயர்மெண்ட் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது, ஃபுல்ஃபில் பண்ண முடியாது, அவங்க வே ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அவங்க அந்த மாதிரி எனி சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் வே ப்ரோட்டீன்? சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் வே ப்ரோட்டீன் எதுவும் கிடையாது. எதுவுமே கிடையாது. கட் ஹெல்த் வந்து பாதிக்கும்ன்றாங்க சில பேர்லாம். பார்த்தீங்கன்னா வே ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டா, நான் தான் சொன்னேன் இல்லைங்க, ஆன்மா போயிடும் அப்படி இப்படின்லாம். அதெல்லாம் எதுவும் வே ப்ரோட்டீன் வந்து ஃபஸ்ட்டு என்னன்னு ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஃபஸ்ட்டு வே ப்ரோட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவுஸ் மில்க் இருக்கு இல்லையா, அதில் வந்து 80% கேசைன் 20% வேயும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கேர்டுக்கு வைக்கிறீங்க இல்லையா, அந்த அந்த கேர்டு போடுறோம், கேர்டுக்கு நீங்கள் உரம் ஊற்றி வைக்கிறீங்க இல்லையா, அவன் மேலே ஒரு தண்ணி மாதிரி ஒரு லேயர் வரும் இல்லையா, அதுதான் வே ப்ரோட்டீன்.
ஓ ஸோ ஓகே அதை தான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இவங்க டப்பாவில் போட்டு சேல் பண்ணுறாங்க. ஓகே அப்போ அந்த மேலே தண்ணி குடிச்சா ஆமை போகுமா? ஓகே அதுதான். ஸோ மேபி சம் சப்ளிமெண்ட் கம்பெனிஸ் அடல்ட்ரேட் பண்ணி ப்ரோட்டீன் ரேஷியோ கம்மி பண்ணி வேறு ஏதாவது ஆட் பண்ணி பண்ணுறாங்க. மேபி அந்த மாதிரி வேறு ஏதாவது இன்க்ரீடியன்ஸ் இருக்கும்போது மேபி உங்கள் ஹெல்த் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. மாஸ் கெய்னர்ஸ்க்கும் வெயிட் ப்ரோட்டீன் பவுடர்ஸ்க்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? கண்டிப்பாக. மாஸ் கெய்னர்ஸ் வந்து நிறைய சுகர் அண்ட் ஃபேட்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து அந்த உங்களை வெயிட் ஏற்றணும், அவ்வளோதான். ஸோ அது மசாலாக ஏறுதா ஃபேட்டாக இருந்தான்றல, ஓகே வெயிட் ஏறணும், அதுதான் மாஸ் கெய்னர்ஸ் போடுறது. ஓகே. பட் நான் வந்து மாஸ் கெய்னர்ஸ் சஜஸ்டே பண்ண மாட்டேன். சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கிறதுனால. சைடு எஃபெக்ட்ஸ் இல்லை, அவ்வளோ சுகர் ஏன் சாப்பிட்றீங்க? பசங்க அவ்வளோ சுகர் சாப்பிட்றது நல்லதே கிடையாது. அது நீங்கள் வந்து ஃப்ரம் ஹோல் ஃபுட்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே. கேலரிஸ் தான் வேணும்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் நிறையா கொஞ்சம் ரைஸோ இல்லை வீட் ஐட்டம்ஸோ எனிதிங் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ மாஸ் கெய்னர் சாப்பிட்டா தான் வந்து மாஸ் பில்ட் பண்ணணும் இல்லை. ஓகே. ஸோ வே ப்ரோட்டீன் இஸ் ஓகே. இஃப் யூ கேன் அஃபோர்ட் அ வே ப்ரோட்டீன் நீங்கள் தாராளமாக வே ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம். ஓகே. அதேமாதிரி வே ப்ரோட்டீன் எடுத்தால் தான் ரிசல்ட் அப்படின்னு இல்லை. ஓகே. இட்ஸ் ஜஸ்ட் அன் ஆடட் சப்ளிமெண்ட். ஹோல் ஃபுட்ஸ் நீங்கள் எக்ஸ், சிக்கன், ஃபிஷ் இதுலேயே உங்கள் ப்ரோட்டீன் ரெக்குயர்மெண்ட்ஸை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். பெஸ்ட்டு சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எக் ஒயிட்ஸ் ஆர் த ஹோல் எக்? ஹோல் எக்ஸ். ஓகே. இப்போது வந்து எக் யோக் நிறையா சாப்பிட்றதுனால ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்கா? எக் யோக் அளவுக்கு மீறி சாப்பிட்டா எல்லாத்துலேயுமே சைடு எஃபெக்ட்ஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. ஓகே. ஸோ எக் யோக்கில் வந்து நிறையா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட் கொலஸ்ட்ரால் இருக்குது, சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து உங்கள் ஹார்மோன் உற்பத்திக்கும் ரொம்ப நல்லது. ஓகே. யோக் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 4 to 5 எடுத்துக்கிட்டால் தப்பு இல்லை கண்டிப்பாக. அதுக்கு மேலே போகிறது தான் கொஞ்சம் இது. அதுக்கு மேலே எடுத்துக்கலாம். ஓகே. இல்லை உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா ஒரு நல்ல நியூட்ரிஷன்ஸாக கன்சல்ட் பண்ணி ஸோ இவ்வளோ எனக்கு போதுன்றதை நீங்கள் அங்கே டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே. பட் எக் யோக் கண்டிப்பாக எடுக்கணும். கண்டிப்பாக எடுத்துக்கணும். நல்லது தான் கண்டிப்பாக. ஸோ ப்ரோட்டீன் வந்து எக் ஒயிட்ஸில் இருக்குது, குட் கொலஸ்ட்ரால் சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் எல்லாம் வந்து யோக்கில் இருக்குது. எக் யோக்லேயும் ப்ரோட்டீன் இருக்குது. ஓகே. ஒரு ஃபுல் எக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6 grams இருக்கும், அப்ராக்சிமேட் தான். அப்புறம் எதுக்கு எக் ஒயிட்ஸ் மட்டும் சில பேர் எடுத்து? ஓகே. ஸோ ஒரு எக் எடுத்திங்கன்னா 6 grams இருக்கும். ஓகே. ஸோ அதில் ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா கார்ப்ஸ், ஃபேட்ஸ் எதுவுமே இருக்காது, வெறும் ப்ரோட்டீன். ஓகே. வெறும் ப்ரோட்டீன் அண்ட் சம் லைக் வேறு ஒரு சில இன்க்ரீடியன்ஸும் இருக்கும், வேறு ஒரு சில நியூட்ரிஷன் இதுவும் ஃபேக்ட்ஸும் இருக்குது. பட் வெறும் ப்ரோட்டீன், பியூரஸ்ட் ப்ரோட்டீன். ஓகே. எக் ஒயிட்டில். யோக்கில் வந்து ப்ரோட்டீன் இருக்குது, குட் ஃபேட்ஸ் இருக்குது, பயோட்டின் இருக்குது, இந்த மாதிரி ஒரு சில நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸ் வந்து எக் யோக்கில் இருக்குது. ஓகே. ஸோ யோக்லேயும் ப்ரோட்டீன் இல்லைன்னு யோக்லேயும் ப்ரோட்டீன் இருக்குது. ஓகே. கிரியேட்டின்னு ஒன்று புதுசாக வந்திருக்கு பார்த்தீங்களா? புதுசான்னு எனக்கு தெரியல, பட் கிரியேட்டின் வந்து எடுத்துக்கிட்டால் நல்லா மசில் நல்லா பெருசாக தெரியும் அப்படின்றதுக்கு. ஸோ வாட் இஸ் கிரியேட்டின்? அதுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா? ஸோ ஃபஸ்ட்டு கிரியேட்டின் வந்து ஒரு நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட் தான். அது கண்டிப்பாக எடுத்தாகணும் 100% கிடையாது. ஓகே. பட் எடுக்கிறதுனால உங்கள் அத்லெட்டிக் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. கிரியேட்டின் வந்து உங்கள் பாடியே உற்பத்தி நான் எசென்ஷியல்னால் என்னென்னா உங்கள் உடம்பாலேயே அந்த அமினோ ஆசிடை உற்பத்தி பண்ணிக்க முடியும். ஸோ இட்ஸ் நான் எசென்ஷியல். எசென்ஷியல்னா ஸோ அதை வந்து உங்கள் உடம்பால் உற்பத்தி பண்ணிக்க முடியாது. ஓகே. ஸோ அதுதான், அதனால தான் இந்த எக்ஸ் எடுத்துக்கிறீங்களே, எக்ஸில் வந்து எசென்ஷியல் நான் எசென்ஷியல்னு சொல்லிட்டு 2 நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் எசென்ஷியல் வந்து அவசியம் கிடையாது. ஓகே. ஸோ கிரியேட்டின் இஸ் நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட். ஸோ அது எடுத்துக்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் அத்லெட்டிக் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் இஃப் ரெக்வயர்ட். எடுத்துக்கலனாலும் ஒன்றும் தப்பு இல்லை. எடுத்துக்கலாம் ஸ்லைட் பூஸ்ட் தான் உங்களுக்கு, ஒரு ஸ்லைட் பூஸ்ட் கண்டிப்பாக, அவ்வளோதான். ஓகே. கிரியேட்டின் நிறையா கன்சியூம் பண்ணால் வாட்டர் நிறையா கன்சியூம் பண்ணுமா? கிரியேட்டின் மட்டும் கிடையாது, ப்ரோட்டீன் கன்சியூம் பண்ணாலும் சரி, நீங்கள் என்ன அமினோ ஆசிட்ஸ் கன்சியூம் பண்ணாலும் சரி, எக்ஸ் கன்சியூம் பண்ணாலும் சரி, சிக்கன் கன்சியூம் பண்ணாலும் சரி, அதை மெட்டபாலைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வாட்டர் ஜாஸ்தி குடிச்சு தான் ஆகணும் கண்டிப்பாக. ஓகே. ரெக்கமெண்டட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் டு இன்டேக் எடுத்துக்கிறது ஒரு நாள்? ஒரு 100 kg பர்சன் இருக்காங்கன்னா ஒரு 4 to 5 liters எடுத்துக்கலாம் கண்டிப்பாக. 4 to 5 liters கம்பல்சரி. ஓகே. ஒரு 70 kg பர்சன் இருக்காங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3 liters தண்ணி குடிக்கணும். ஓகே. இப்போ கொஞ்சம் அந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துக்கு போகலாம், விச் இஸ் பர்ஃபார்மன்ஸ் என்ஹான்சிங் ட்ரக்ஸ். ஸ்டிராய்ட்ஸ் பற்றி இருக்குது பார்த்தீங்களா? அது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் சயின்ஸ்லேயே அதை யூஸ் பண்ணுறாங்க, ரிக்கவரிக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு. பட் ஃபிட்னஸில் அது எப்படி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது, அதோட ரிஸ்க் என்ன, ப்ளஸ்
அந்த ரிஸ்க்கை எப்படி மிட்டிகேட் பண்ணணும், எப்படி வந்து ஒரு மாதிரி பார்த்து ட்ரெவர்ஸ் பண்ணணும் அந்த ஜேர்னியில் அப்படின்னு? ஸோ ஃபஸ்ட்டு ஆஃப் ஆல் வந்து ஸ்டெராய்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஸ்டெராய்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மசில் வேஸ்டிங் டிசீஸ்க்காக கண்டுபிடிச்சது தான் ஸ்டெராய்ட்ஸ். ஸ்டெராய்ட்ஸ் நிறைய ஸ்டெராய்ட்ஸ் இருக்குது. ஓகே. இந்த பாடி பில்டிங் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஸ்டெராய்ட்ஸ் வந்து லைக் ஒரு சர்ஜரியான ஸ்டெராய்ட்ஸ் கொடுப்பாங்க. ஆமாம். ஒரு ஸ்கின் இன்ஃபெக்ஷனான ஸ்டெராய்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டெராய்ட்ஸ் வந்து நிறைய கேட்டகரி இருக்குது. ஸோ அதில் வந்து இந்த பர்ஃபார்மன்ஸ் என்ஹான்சிங் ஸ்டெராய்ட்ஸ்னு சொல்கிறீங்க இல்லையா, பர்ஃபார்மன்ஸ் என்ஹான்சிங் ட்ரக்ஸ்ன்னு சொல்கிறீங்களா. ஸோ அது வந்து எதுக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்கன்னா மசில் வேஸ்டிங் டிசீஸ்க்காக கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதை வந்து இந்த பாடி பில்டர்ஸ் அண்ட் பாடி பில்டர்ஸ் மட்டும் எடுக்கிறது இல்லை, பர்ஃபார்மன்ஸ் என்ஹான்சிங் ட்ரக்ஸு. ஸோ அத்லெட்டிக்ஸாக இருக்க எல்லாருமே எடுக்கிறாங்க. ஓகே. ஸோ மற்றவங்க டைம் கேல்குலேட் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து அப்படியே எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகே. அது இன்னொன்று கேட்டிங்க, அது வந்து சைட் எஃபெக்ட்ஸ் எப்படி ரிவர்ஸ் பண்ணணும் கேட்டிங்க. ஸோ எனிதிங் விச் இஸ் அப்நார்மலாக ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு காம்பவுண்ட் உள்ளே கொடுக்குறீங்கனாலே கண்டிப்பாக யூ ஹாவ் டு பி ரெடி ஃபார் சைட் எஃபெக்ட்ஸ். ஓகே. ஸோ இது எதுவுமே 100% சேஃப், சைட் எஃபெக்ட்ஸே வராதுன்னு யாராலையும் கேரண்டி பண்ண முடியாது, டாக்டராலையும் கேரண்டி பண்ண முடியாது. ஓகே. ஸோ இது எடுக்கிறீங்க அப்படின்னா முன்னாடியே நம்மளுக்கு வந்து ஒரு சில சைட் எஃபெக்ட்ஸ் வரும். சைட் எஃபெக்ட்ஸ் மினிமைஸாக பண்ண என்ன பண்ண முடியுமோ அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் எடுக்கணுமே தவிர சைட் எஃபெக்ட்ஸ் 100% வந்து வரவே வராதுன்னு சொல்லவே முடியாது. ஓகே. ஒரு சில பேர் வராமலும் போகலாம், பட் மினிமம் கண்டிப்பாக கொஞ்சம் இருக்கும். கண்டிப்பாக நல்ல கோச்சஸ்ட்டை போனால் அவங்க வந்து எவ்வளோக்கு மினிமமாக சைட் எஃபெக்ட்ஸோடு பண்ண முடியுமோ அதுதான் பண்ண முடியும். ஓகே. ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன், ஒரு வெரி மைல்டு எக்ஸாம்பிள் ஆஃப் சைட் எஃபெக்ட் ஒன் கன்சியூமிங் ஸ்டெராய்ட்ஸ். ஹேர் லாஸ், ஆக்னி. என்ன சொன்னீங்க? ஆக்னி. ஓகே. 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 இதெல்லாம் நோட்டிசபிள் சைட் எஃபெக்ட்ஸ், அதாவது நோட்டிசபிள் சைட் எஃபெக்ட்ஸ். ஓகே. டெஸ்டாஸ்டரோன் இன்னொன்று இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி நம்மளை ஹெல்ப் பண்ணுது, அண்ட் தென் எனி சைட் எஃபெக்ட்ஸ் ரிகார்டிங் தட்? ஸோ டெஸ்டாஸ்டரோன் இஸ் சம்திங் விச் மேக்ஸ் அ மேன். ஸோ ஒரு ஃபீமேலுக்கும் மேலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபீமேல்ஸ்க்கு நிறைய ஈஸ்ட்ரோஜன் இருக்குது, மேல்ஸ்க்கு நிறைய டெஸ்டோஸ்டெரான் இருக்குது, கம்மியாக ஈஸ்ட்ரோஜன் இருக்குது. ஸோ டெஸ்டோஸ்டெரான் தான் வந்து ஒரு மேலே வச்சுக்குது. ஸோ அந்த டெஸ்டோஸ்டெரான் தான் மேல் வந்து இவ்வளோ பெருசாக லைக் ஒரு பில்ட்டாக இருக்கிறதுக்கான காரணம். ஓகே. ஸோ அவங்க மசில் ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுக்கும் அவங்க மேல்ஸ் வந்து பெருசாக இருக்கிறதுக்கும் லைக் கம்பேர்ட் டு ஃபீமேல் வந்து அது டெஸ்டோஸ்டெரான் தான் காரணம். ஓகே. ஸோ ஒருத்தவங்க நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, டெய்லி கரெக்டாக அவங்கள நல்லா பார்த்துக்கிறாங்க, நல்லா கரெக்டாக சாப்பிட்றாங்க, தூங்குறாங்கன்னா அவங்க டெஸ்டோஸ்டெரான் கொஞ்சம் ஹையாகவே இருக்கும். அது வந்து அவங்க நல்லா மசில் பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஓகே. சோயா பீன்ஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, மீல் மேக்கர்ஸ் அப்படின்னு, அதில் ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது, அது நிறைய எடுத்துக்கிட்டால் ஈஸ்ட்ரோஜன் நிறையா சுரக்கும், மேன் பூப்ஸ் வரும், அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது ரிசர்ச் அது இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மித்தி இருக்குது, பட் எனி ரிசர்ச்சில் வந்து அது ப்ரூவன் இல்லை. ஓகே. பட் ஸ்டில் அதை நானும் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. ஸோ இது சீப்பஸ்ட் ப்ரோட்டீன் சொல்லுவாங்க. ஆமாம். சோய் சங்க்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஆமாம், சீப்பஸ்ட் ப்ரோட்டீன் சொல்லுவாங்க, அது சீப்பஸ்ட் ப்ரோட்டீன் தான் அது. ஸோ நானும் அவ்வளோ சஜஸ்ட் பண்ணுறதில்ல, பட் எந்த கேஸ் ஸ்டடியும் இல்லை இது சாப்பிட்டா நம்மளுக்கு மேன் பூப்ஸ் வரும், ஈஸ்ட்ரோஜன் ஜாஸ்தியாக சுரக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேஸ் ஸ்டடி இல்லை, எதுவுமே கிடையாது. இல்லை, கேஸ் ஸ்டடி ப்ரூவனாக கிடையாது. மேபி இருக்கலாம், நான் சஜஸ்ட் பண்ணுறது இல்லை ஆக்சுவலாக. ஓகே. ஓகே. ஃபைனலாக வந்து இன்னொரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி அப்பர் பாடி மட்டும்தான் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, லோவர் பாடியை ஒர்க் அவுட் பண்ணாமல். அதுக்கு ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, லோவர் பாடியை ஒர்க் அவுட் பண்ணால் தான் டெஸ்டாஸ்டரோன் நிறையா சுரக்கும். ஏன்னா உங்களுக்கு புரியுதில்ல ஏன்னு, அந்த மிஸ்கன்செப்ஷன் இருக்கா? இல்லைன்னா ரிகார்ட்லெஸ் ஆஃப் வேர் யூ ஒர்க் அவுட் டெஸ்டாஸ்டரோன் செக்ரேஷன் இஸ் ஸ்டில் த சேம் அப்படின்ற மாதிரி ஏதாவது? ஸோ ஆஸ் அ பர்சன் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் பாடி கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த கை முக்கியம் அந்த கை முக்கியம் இல்லைன்னு கிடையாது. ஸோ எல்லாமே நம்ம முக்கியம் தான். ஸோ பாடியில் தான் லெக்ஸும் இருக்குது, கண்டிப்பாக லெக்ஸையும் நம்ம ட்ரெயின் பண்ணி தான் ஆகணும். ஓகே. லெக்ஸை அதிகமாக ட்ரெயின் பண்ணுறதுனால தான் டெஸ்டோஸ்டெரான் வரும்னு கிடையாது. ஓகே. நீங்கள் எந்த மசிலும் நல்லா ட்ரெயின் பண்ணிங்கனாலும் நல்லா ப்ராப்பர் நியூட்ரிஷன் ரெக்கவரி இருக்கும்போது கண்டிப்பாக டெஸ்டோஸ்டெரான் பூஸ்ட் ஆகும். மேபி அவங்களுக்கு லெக்ஸ் ஒர்க் அவுட் பண்ண பிடிக்காதுன்னு நினைக்கிறேன், அதுக்கு அதனால ஒரு ரீசனாக சொல்கிறாங்களே தவிர. ஓகே. கண்டிப்பாக ஒரு பர்சனாக ஃப்ரம் ஹெட் டு டோ எடுத்திங்கன்னா எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணுறவங்களா இருந்தால் எல்லாமே ப்ராப்பராக எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் பண்ணுறது நல்லது. ஓகே. லெக் டே ஸ்கிப் பண்ணுறதுனால ஏதாவது பாதிப்பு? லெக் டே ஸ்கிப் பண்ணால் பாதிப்புனா லெக்ஸ் வீக்காக இருக்கும், அவ்வளோ வீக் ஆகும். ஓகே. பாதிப்புன்னு பெருசாக இருக்காது. ஓகே. பட் மேபி அவங்க ஒர்க் அவுட் பண்ண பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஓகே. பட் லெக்ஸை ஒர்க் அவுட் பண்ணால் தான் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே.
ஏதாவது ஒரு சின்ன அட்வைஸ், ஏன் ஸ்கிப் பண்ணாமல் இருக்கணும், லெக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் கிடைக்குது நம்மளுக்குன்னு ஏதோ ஒரு சின்ன அட்வைஸ் ஏதாவது ஸோ வச்சுருக்கீங்க? எண்ட் ஆஃப் த டே வந்து லெக்கு தான் உங்களை வந்து ஃப்ரம் இட் கேரிஸ் யூ ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். ஸோ அந்த லெக்கையே நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ அந்த லெக் கண்டிப்பாக நம்ம ஸ்ட்ராங்காக பார்த்துட்டா தான் அதுதான் நம்ம ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ இந்த இடத்துல அந்த இடத்துல மூவ் பண்ணுறதுக்கு லெக்ஸ் தான் நம்ம ஹெல்ப் பண்ணுது. ஸோ கண்டிப்பாக அந்த லெக்கை நம்ம வந்து ஸ்ட்ராங்காக தான் வச்சுக்கணும். லெக்ஸை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஸோ ஸ்ட்ராங் லெக்ஸ் இருந்தால் தான் அந்த பர்சனாலிட்டியே நல்லாயிருக்கும், ஒரு கம்ப்ளீட்டாக இருக்கும். ஓகே. ஒரு பார்க்கும்போது லெக்ஸ் மட்டும் வீக்காக இருந்துட்டு லெக்ஸ் மட்டும் ஜானி பிராவோ மாதிரி இருந்தால் நல்லாவா இருக்கும்? லெக்ஸ் மட்டும் குச்சமாக இருந்துட்டு அப்புறம் வந்து நல்லாவே இருக்காது. ஸோ ஒரு 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 ஆஸ் அ ஹியூமன் ஒரு மேலோ ஃபீமேலோ கம்ப்ளீட்டாக இருக்குன்னா அவங்களுக்கு லெக்ஸும் நல்லா இருந்தால் தான் கம்ப்ளீட்டாக இருப்பாங்க. ஓகே. ஜம்பிங் ஃப்ரம் இந்த டாப்பிக்லேருந்து அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃபிட்னஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் யோகா பர்சியூ பண்ணுவாங்க, சில பேர் வந்து டான்ஸ், ஜூம்பா இந்த மாதிரிலாம் இருக்குது. உங்களோட ஒப்பீனியன் என்ன மற்ற ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃபிட்னஸ் மேலே? ஸோ ஃபிட்னஸ்ன்னு வந்துட்டாவே ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி அவங்கள பார்த்துக்கிறதுக்காக அவங்க பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் ஓகே. எனக்கு வந்து பேசிக்லி எனக்கு வெயிட் லிஃப்டிங் பண்ணுறது பிடிக்கும். ஸோ ஐ எம் இன் டு வெயிட் லிஃப்டிங். ஸோ ஒரு சில பேருக்கு டான்ஸ் மாதிரி ஃபிட்னஸ் பண்ண பிடிக்கலாம், அவங்க ஜூம்பாவோ ஏரோபிக்ஸோ அப்படின்னா பேசிக்லி ஏதோ ஒரு ஒர்க் அவுட் பண்ணி தன்னை நல்லா ஃபிட்டாக ஹெல்த்தியாக பார்த்துக்கிறது எல்லாருக்குமே அவங்களுக்கு பெட்டர் தான். எனி ஃபார்ம் ஆஃப் ஃபிட்னஸ் தட் யூ டோன்ட் சஜஸ்ட் எனி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரீலில் இன்ஸ்டாகிராம் ரீலில் பார்த்தேன், ஒரு கயிறு கட்டி தொங்க போட்டு அதில் நிறைய பேர் தொங்கிக்கிட்டு அப்படியே இப்படி இப்படி நல்லா ஆடிக்கிட்டு அது ஒரு ஃபார்ம் ஆஃப் ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி எனி லைக் எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி சில பேர் சில ஆக்ஷன்ஸை ஃபிட்னஸ்ன்னு நம்பிட்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா? எனி ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃபிட்னஸ் தட் யூ டோன்ட் சஜஸ்ட், இந்த ட்ராப்பில் போய் மாட்டிக்காதீங்க அப்படின்னு. அந்த மாதிரி நான் எதுவும் பார்க்கல. ஓகே. எனி ஃபிட்னஸ் தட் இஸ் யூ ஃபீல் தட் இஸ் நாட் ஒர்த் இட், அதை பண்ணாதீங்க. ஓகே. ஸோ ஃபிட்னஸ்ன்றது லைக் இட் பர்ன்ஸ் கேலரிஸ். எண்ட் ஆஃப் த டே யூ ஹேவ் டு மூவ் யுவர் லெக்ஸ், ஆர்ம்ஸ் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஜுரி இல்லாமல் ஒரு சேஃபான ஒர்க் அவுட் லைக் ஒரு ஃபிட்னஸ் பண்ணுறது ஓகே. ஓகே. ரெட் மீட் பார்த்தீங்களா? ரெட் மீட் இருக்குல்ல, பீஃப் அண்ட் தென் அதர் சார்ட் ஆஃப் மீட். நிறைய பேர் சொல்கிறாங்க ரெட் மீட் எடுத்துக்கிறது தப்பு, ரெட் மீட் வந்து கட் ஹெல்த்தை பாதிக்கும், அதனால் இது அந்த மிஸ்கன்செப்ஷன்ஸ் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? ஸோ அது டாக்டர்ஸே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராமில் பேசியிருக்காங்க. ஸோ அவங்களே அதை சொல்லும்போது நம்ம அதை கமெண்ட் பண்ணுறது எதுவும் கிடையாது. அவங்க ரெட் மீட் தப்புன்னு சொல்கிறாங்களா? ரெட் மீட் ரொம்ப கன்செப்ஷன் பண்ணாதீங்க. ஓகே. ஸோ அது உங்கள் கட்டுக்கு ஹெல்த்துக்கு நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் பேசிக்கலி ரெட் மீட் சாப்பிட மாட்டேன். ஓகே. நாங்கள் பீஃப் சாப்பிட்றதில்ல. ஸோ அதனால் ரெட் மீட் சாப்பிட்றதில்ல. ரெட் மீட் சாப்பிட்டா தான் உடம்பு ஏற்ற முடியும்னு ஏதாவது இருக்கும்? அப்படிலாம் கிடையாது. நான் சொன்னேன் இல்லையா, வெறும் எக்ஸே கூட போதும். வெறும் எக்ஸ். ஓகே. வெறும் எக்ஸே போதும். உங்களை பாடி நல்லா பில்ட் பண்ணுறதுக்கு வெறும் எக்ஸே போதும். நான்வெஜ் சாப்பிட முடியல, இப்போ ஒரு எக்கிட்டேரியன்னா அது ஒன்றே போதும். ஓகே. வேறு எனி சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் சாய்ஸஸ், எனி சாய்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இல்லாத போது எக்ஸே போதும். உங்கள் ப்ரோட்டீன் சாய்ஸஸ் இருக்கும்போது ஃபைன், நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கலாம் நீங்கள் அதர் ப்ரோட்டீன். ஓகே. யுவர் ஒப்பீனியன் ஆன் சுகர். சுகர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தப்புன்னு சொல்கிறாங்க, சில பேர் பார்த்தா அது நல்லது அப்படின்றாங்க. சுகர் இப்போ அதிகமாக கன்சியூம் பண்ணுறதுலாம் உங்களோட ஒப்பீனியன் என்ன? சுகர் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி காலைல எழுந்தோடனே காஃபி குடிக்கிறீங்க இல்லையா, லைக் ஒரு 10 grams ரெக்கமெண்டட் டோசேஜ், அது 10 grams or 5 grams சம்திங் இருக்குது. ஸோ அவ்வளோவே போதும். ஓகே. ஒரு பிரெயின் ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு. அண்டு உங்கள் பாடி வந்து ஒரு சில இது எனக்கு அது சரியாக தெரில, எங்கள் நியூட்ரிஷன்ஸ் சொன்னாங்க, மறந்துட்டு நான். ஸோ ஒரு 5 to 10 grams ரெக்கமெண்ட் டோசேஜே போதும். ஓகே. சுகர், ஒயிட் சுகர். ஓகே. ஒயிட் சுகர். ஒயிட் சுகர் ப்ரௌன் சுகரில் ஏதாவது ஒன்றுமே கிடையாது, பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஓகே. ஸோ இது ரிஃபைன்டு, அது மொலாசிஸோடு இருக்கிறது வந்து ப்ரௌன் சுகர். ஓகே. ஸோ எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சுகர் தான். ஓகே. ஹனியும் சுகர் தான். ஸோ எல்லாமே இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் சுகர் தான். ஸோ எப்பயுமே நீங்கள் சுகரை கம்மியாக எடுக்கும்போது உங்கள் இன்சுலினை கம்மியாக ஸ்பைக் பண்ணுறீங்க. புரியலைங்க. இன்சுலினை கம்மியாக ஸ்பைக் பண்ணுறீங்க. ஓகே. அதனால என்ன ஆகும்? இன்சுலின் நீங்கள் ஸ்பைக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஃப்யூச்சரில் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆகி டயபெட்டிக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே. ஸோ சுகர் நிறையா கன்சியூம் பண்ணுறதுனால நிறைய இன்சுலின் ஸ்பைக் வருது. ஸோ அதனால் ஒரு டாலரன்ஸ் நம்ம பில்ட் பண்ணிவிட்டு அதனால டயபெட்டிக்ஸ் வரும். ஓகே. ஸோ சுகர் அளவுக்கு மீறி சாப்பிட்றது கண்டிப்பாக நல்லது இல்லை. ஓகே. இப்போ என் டாட்டருக்கே 2 years தான் ஆகுது. அவங்களுக்கே இந்த ஜூஸஸ் இதெல்லாம் கொடுத்து பழகிறது இல்லை. எனி கேன்ட் ஐட்டம்
இது எல்லாமே ஃபுல்லாக நீங்கள் நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுகர் தான் இருக்குது. இந்த டயட் கோக்குன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, 0 சுகர் அப்படின்னு, அதெல்லாம் நம்பலாமா? இதுக்கு ரீசெண்டாக அதுவும் நல்லது இல்லை, அதுவும் நல்லது கிடையாது, நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் வேணாம். எனி கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் நல்லது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனலி இந்த பெர்ஃபார்மன்ஸ் ட்ரக்ஸ் பற்றி, யார் பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்சிங் ட்ரக்ஸ் யார் எடுத்துக்கணும், யார் எடுத்துக்கக்கூடாது, எந்த சுச்சுவேஷனில் எடுத்துக்கணும், எந்த சுச்சுவேஷனில் எடுத்துக்கூடாது, எனி டிப்ஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பர்ஃபார்மன்ஸ் என்ஹான்சிங் ட்ரக்ஸ் வந்து எல்லாருமே எடுத்துக்கூடாது. ஓகே. ஸோ ஒருத்தன் ஜிம்முக்கு போகிறான், ஒர்க் அவுட் பண்ணுறான்னா அவங்களுக்கு அது தேவையே கிடையாது. ஸோ ஜிம்முக்கு எதுக்கு போகிறாங்கன்னா நல்லா ஒர்க் அவுட் பண்ணணும், தன்னை நல்லா பார்த்துக்கணும், அவங்க நல்லா ஃபிட்னஸ் நல்லா மெயின்டைன் பண்ணணும், ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு எதுக்கு பர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ், அவங்களுக்கு தேவையே கிடையாது. ஸோ ஒரு ஹார்ட் கோர் பாடி பில்டராக ஆகணும், ஸோ இதுதான் என்னோடய பேஷன், இதுதான் என் ப்ரொஃபஷன், ஸோ என் லைஃப் இப்படி தான் இருக்க போகுது, அவங்க எடுத்துக்கலாம் வித் ப்ராப்பர் கைடன்ஸ். ஓகே. ஸோ முன்னாடி லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தேன். ஸோ இதுக்கு கண்டிப்பாக சைட் எஃபெக்ட்ஸும் கண்டிப்பாக வரும். ஓகே. ஸோ ஒரு டாக்டர்ஸ் ஒரு அட்வைஸோட நல்ல ஒரு கோச்சோடைய இன்ஃப்ளூயன்ஸோடு சேர்ந்து இதை எடுத்துக்கலாம். ஸோ எதாக இருந்தாலும் அவங்க பார்த்து சேஃபாக பண்ணுறது நல்லது. ஓகே. ஸோ ஒரு ஹார்ட் கோர் பாடி பில்டராக இருக்கவங்க மட்டும்தான் எடுத்துக்கலாம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே ஒரு கிளைண்ட், நீங்கள் ஒரு கிளைண்ட்டோட வேலை செஞ்சிட்ருக்கீங்க, அவங்க ஒரு 1 இயர் உங்களுக்கு அடியில் வேலை செய்கிறாங்க, ப்ளஸ் ஒரு டீசென்ட் ஃபிசிக் இருக்குது, பட் வித்தவுட் எனி கோல் உங்களை அப்ரோச் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லி கொடுங்க, எனக்கு ட்ரக்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஒருத்தவங்க ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட வேண்டாம் அப்படின்றத எப்படி சொல்கிறது? ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்ட்டாக. ப்ரோ உங்கள் ப்ரொஃபஷன் என்ன? கிளைண்ட்டுக்கிட்ட உங்கள் ப்ரொஃபஷன் என்ன? ஒரு ஐடிபி பர்சனாக இருக்காங்க, இல்லை ஒரு டாக்டராக இருக்காங்க, இல்லை வேறு ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை நீங்கள் பண்ணிங்கன்னா ஸோ ஒரு 24/7 நீங்கள் வந்து இதே உங்கள் மண்டையில் ஓடிட்டுருக்கோம். ஸோ இது நம்ம காம்பீட் பண்ணணுன்ட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் காம்பீட் பண்ண போகிறீங்களா, இல்லை உங்கள் வேலை செய்ய போகிறீங்களா? ரெண்டுமே அட் அ டைமில் பண்ண முடியாது. ஓகே. அவங்க ப்ரொஃபஷன் பண்ண முடியாது. ஓகே. ஸோ ஒரு பாடி பில்டராக கோச்சாக தான் நீங்கள் பண்ணலாம். ஓகே. சரியா? அதையும் மீறி ஐடி பர்சன்ஸ்லாம் பண்ணுறாங்க, பட் ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ எண்ட் ஆஃப் தி டே உங்களுக்கு இது தேவையா, நீங்களே உங்களுக்கு கொஷின் பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து என்னவா ஆக போகிறேன், ஸோ ஒரு விஷன் வச்சுக்கோங்க, எனக்கு இது தேவையா, நான் இது இப்படி தான் ஆக போகிறேன்னா. ஸோ இந்த கொஷினுக்கெலாம் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஆமாம் எனக்கு இது வேணும், கண்டிப்பாக நான் இது நான் ஒரு பாடி பில்டர் ஆவேன், நான் ஒரு நல்ல ஒரு பெரிய அத்லெட் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு மைண்டில் வந்து உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் அப்போ சொல்லுங்கள், நம்ம பண்ணலாம். இல்லை ஜஸ்ட் நான் ஒரு நல்லா ஒரு பந்தாக்காக ஒரு ஷோ ஆஃப் பண்ணுறதுக்காக பண்ணணும்னா தயவு செஞ்சு வேணாம். ஓகே. நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள், நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. ஓகே. இட் இஸ் நாட் வர்த் இட்னு சொல்கிறீங்க. இட்ஸ் நாட் வர்த் இட். இவ்வளோ செலவு பண்ணி, ஸோ பாடி பில்டிங் ரொம்ப காஸ்ட்லி, இவ்வளோ செலவு பண்ணி அதுக்கு மேலே அவங்க ஹெல்த்தையும் ஸ்பாயில் பண்ணி, ஸோ இது உங்களுக்கு தேவையா? ஓகே. நாட் வர்த் இட். ஓகே. ஓகே. ஐ திங்க் தட்ஸ் ஆல் த கொஷின்ஸ் வி ஹேவ். எங்ககிட்ட இருந்த எல்லா கொஷின்ஸையும் நல்லா ஒரு கன்சிஸ்டண்ட்டாக பொறுமையாக ஆன்சர் பண்ணிங்க வித்தவுட் தேங்க்யூ அது பண்ணதுக்கு. இப்போ ஆடியன்ஸ் கிட்ட நீங்கள் உங்களுக்கு பர்சனலாக எனி லைஃப் அட்வைஸ், எனி ஃபிட்னஸ் அட்வைஸ் ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் சொல்லலாம் ஆடியன்ஸ் கிட்ட. ஸோ இப்போது ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு உங்களுடைய செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடாக ஒரு அந்த விஷயத்துக்காக ஒர்க் பண்ணுங்கள். ஸோ லைக் அப்துல் கலாம்லாம் சொல்ல கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஹாவ் அ விஷன், ஒர்க் ஃபார் இட். கண்டிப்பாக உங்கள் ஃபுல் எஃபோர்ட் அதில் போடுங்க. உங்களுடைய ஹார்ட் சாட்டிஸ்ஃபைடாக அளவுக்கு ஒர்க்கை பண்ணுங்கள், கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் ஆகலாம். தேங்க்யூ. ஓகே. தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் பாட்காஸ்ட் அண்ட் தேங்க்யூ மோகன் சுப்ரமணியம் ஃபார் கம்மிங் ஹியர். ஓகே, தேங்க்யூ.